அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் இரவு 8 மணி. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தலம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 9 மணி, 10 மணி, இரவு 8 மணிக்கு தியானம் அமைவதை மற்றைய நாடுகளிலிருந்து பங்கு பெறுவோர் அவர்களது நேர வலைய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இன்றைய தினம் 1757வது நாளாக இத்தலம் நிகழ்வுகளை நடாத்தி கொண்டிருக்கின்றது. இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிப்பு முகமாகவும் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றிகள். முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்துடன் அதன் செய்முறை பற்றி கேட்டபின் சுமார் அரை மணி நேரம் வரை தியானம் மேற்கொள்வோம். நன்றியுரைகள் வழங்கியபின் பிரதம நிகழ்வாக இடம்பெறும் பேச்சு எனதுதான். ஹீலிங் பகுதி 3 நாரிப்பிடிப்பு லம்பகோ என்ற தலைப்பில் உரையாற்றியுள்ளேன். பின்னர் கலந்துரையாடலும் அறிவித்தல்களும் இடம்பெற்ற பின் நிகழ்வு சுமார் 9:30 மணி அளவில் முற்றுப்பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி உலகமெங்கும் மக்களிடையே பரவட்டும். இனி தியானத்துக்கு செல்வோம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தலம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராவோம். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். முக கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கலற்றிவிடலாம். கை விரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதிரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வளமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கை விரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. இதுவரை தியானத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். அதற்குரிய இசையையும் பதாதைகளையும் வழங்கிய சிவாமோகன் மாஸ்டருக்கும் நன்றி. மேலும் எமது நன்றிகள் எம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில் நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோருக்கும் அவர்களுடன் சேர்ந்து துணை நின்ற மற்றோருக்கும் படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்துக்கும் உரித்தாகட்டும். தினமும் எழும் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் அனைத்தும் தழைக்கவே. தினமும் இத்தலத்தில் நிகழ்வன எமது அறியாமையை விலக்கி அறிவொளிக்கு வழியாக்கும் என்றால் மிகையாகாது. இத்தலத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அது தொடர்ந்து நீடிப்பதற்காக பொறுப்பேற்றிருக்கும் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். இனி இப்போதைய பிரதம நிகழ்வுக்கு செல்ல போகின்றோம். இந்த பேச்சை வழங்க நான் தான் உள்ளேன். முதலில் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்து பேச்சும் கலந்துரையாடலும் இடம்பெற
வழிவகுத்ததற்கு இந்த தளத்துக்கு நன்றி. ஹீலிங் என்ற தலைப்பில் நான் பேச முன் வந்ததுக்கு காரணம், எமது உடல் கொண்டுள்ள ஒரு ஆற்றல் இது. அந்த ஆற்றல் வளத்துடன் இயங்க வேண்டும். அறிவியல் தத்துவங்களாக நாங்கள் நோய்கள் ஏற்படும் காரணத்தை பார்க்க போனால், நான் பகுதி 1 இன்ஃப்ளமேஷன் என்ற முறையில் அதை பற்றி விரிவாக கூறினேன். 2வது பகுதியில் மெட்டாபாலிசம் என்ற தலைப்பிலையும் சர்க்குலேஷன் சுற்றோட்டம், குருதி சுற்றோட்டம் என்ற தலைப்பிலையும் பேசினேன். இந்த முறை டீஜெனரேஷன் என்ற தலைப்பில் தான் பேச இருந்தான். இப்போ நான் யோசித்தேன், பெரும்பாலானது எங்களுடைய ஸ்கெலிட்டல் சிஸ்டம் என்று சொல்வார்கள், எலும்பு கூடு. அப்போ யோசித்தேன், நாரி பிடிப்பு என்ற தலைப்பில் பேசுவோமோ என்று சொல்லி. லம்பகோ என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த சொல்லு ஒரு வேக் டெர்மினாலஜி டு கவர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் டியூ டு மஸ்குலோஸ்கெலிட்டல் இஷ்யூஸ். ஆனால் தலைப்பில் ஒரு மாற்றம் செய்தனான். ஏனென்றால் அதை பற்றியே 30 நிமிஷம் பேசினால் உங்களுக்கு எல்லாருக்கும் சலிப்பு தட்டிவிடும். அதோடு நான் ஐம் நாட் அ ஸ்பெஷலிஸ்ட் இன் திஸ் ஃபீல்ட். ஆனால் இந்த ஹை பர்சன்டேஜ் ஆஃப் அப்சென்டிசம் ஃப்ரம் ஒர்க் ஆஃப் சிக்கு இது ஒரு காரணம், அல்லது ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டுக்கும் இதை காட்டுவார்கள். இதை நாங்கள் கேன் ஃபேக்குன்னு சொல்லாட்டியும் எக்ஸாஜரேட் பண்ணலாம் if you are clever enough. அது மட்டும் இல்லை, இந்த சைக்கோ சோஷியல் ஃபேக்டர்ஸ் என்று சொல்வார்கள், அதுவும் இந்த வலிக்கோ இதுக்கு ஒரு காரணமாக அமைகின்றது. தமிழில் அது நாரிப்பிடிப்பு இல்லை, தசைப்பிடிப்பு தான் சரி, தசை இறுக்கம். அப்போ தசை இறுக்கம் என்றால் ஸ்பாசம் கிராம்ஸ் என்று நீங்கள் எல்லாருக்கும் அனுபவப்பட்டிருப்பீர்கள். அது என்ன வித்தியாசம் என்று விளங்கப்படுத்துவேன். நான் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் இல்லாட்டியும் இங்கிலாந்துக்கு வர முதல் ஸ்ரீலங்காவில் 2 வருஷம் செய்து நான் ருமட்டாலஜி டிபார்ட்மெண்ட்டில். அப்போ என்னுடைய கன்சல்டன்ட் ஒரு சொல்ல பாவித்து என்தூசியோபதி என்று சொல்லி, அதை பேர்ந்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். சொல்லு பெருசாக ஈடுபட இல்லை. மற்றது இந்த முதுகு வலிக்கு காரணம் அதிக அளவில் தசைப்பிடிப்பு தான். எலும்பு சம்பந்தமான காரணங்கள் எல்லாம் குறைவு. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு வயது போக சொல்வார்கள் ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் என்று சொல்லி. அப்போ அதை வச்சுக்கொண்டு சொல்லலாம், அது எனக்கு அங்கே S1 S2 இருக்குது, கேப் இருக்குது, அந்த டிஸ்க் ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்குரிய சிம்டம்ஸ் இருந்தால் தான் அது முக்கியம். மற்றது இந்த எலும்பில் கேன்சர், டிபியும் வரலாம், அதெல்லாம் வெரி வெரி ரேர். எனக்கு சிரிப்பு என்னடா, எனக்கே இது வருது, எனக்கு தெரியாது என்ன டயக்னோஸ் என்று. நான் ருமட்டாலஜிஸ்டையும் பார்த்துருக்கிறேன், கைரோப்ராக்டர் எல்லாரையும் பார்த்துருக்கிறேன். யூ டோன்ட் லுக் ஃபார் அ காஸ், இஸ் யூ ஏஜ் அண்ட் பாஸ்டர்ன்னு சொன்னார்கள். அப்போ நான் யோசிச்சேன், இது சாப்பாடு சம்பந்தம் என்றால் அதுவும் தெரியல, உடம்பு வாசின்னு நினைச்சினான். இதை நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு நாள் தயக்கம் இல்லை. என்னுடைய ஃபாதர் 60 வயதில் இறந்துட்டேன், அவருக்கும் 50-55 அவர். அப்போ அதுக்கு டாக்டரை போகல, இந்த ஊழன் கம்பளியை அயன் பிடிச்சிட்டு 2 பேர். அப்போ நான் யோசன், அப்பானுடைய ஜென்ஸ் எனக்கு தானே வந்திருக்குது, மற்றவர்களுக்கு இல்லை இந்த ஃபேமிலியில். அப்போ அந்த வகையில் தான் நானும் கையாண்டுதான். எனக்கு இந்த பேச்சை தயாரிக்கும் பொழுது நம்ம மாட்டிகள் எனக்கே விட கிடைத்து விட்டது. அதோட இந்த ஹீலிங் கியூருக்கும் என்ன வித்தியாசம் என்று நான் முன்புறம் பேசினான். இன்றைக்கும் அதை பற்றி நான் சொல்லுவேன். இனி நான் அந்த பாயிண்ட்டை ஷேர் பண்ண போறேன். தெரியுதா எல்லாருக்கும்? இப்ப தெரியுது. நான் கொஞ்சம் பெருசாக்குறேன். ஓகே, ரைட். அப்ப நான் தலைப்பு எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன். அது படம் பாட்டுன்னே வந்தது. அப்ப நான் யோசிச்சேன், எனக்கு என்னன்னு தெரியாம இருந்ததுன்னு சொல்லி. அடுத்த ஸ்லைட்ல போன் ஹெல்த். எலும்புக்கூடு எங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க், எங்களோட உடம்புக்கு
அதோட அது வந்து கண்டினியூஸாக ரினோவேட் பண்ணுறது, ரீசைக்கிளிங் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதான் அங்கே நடக்கிறது, நியூ போர்ன் ஃபார்மேஷன். அப்போ அதை டீஜெனரேஷன் என்று சொல்லிக்கல என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த ரெனோவேஷனில் வந்து லோ மினரலைசேஷன் என்று தாது பொருளாகும், கால்சியம் பாஸ்பரஸ் தான். அதுகள் குறைவாக இருந்தால் ஆஸ்டியோபீனியான்னு சொல்கிறது. அதுதான் ஏர்லி ஸ்டேஜஸில். அது சிவியராக வந்தோன்னே ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்வார்கள். இந்த ஆஸ்டியோபீனியாவை நாங்கள் போன் ஸ்கேன் மூலம் டயக்னோஸ் பண்ணலாம். மற்றது இது வந்தால் ஈஸியாக ஃப்ராக்சர் பண்ணுறது மட்டுமில்லை, அந்த தனித்தனி எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று க்ரஷ் பண்ணப்பட்டு இருக்கும். சில பேருக்கு அது பெயின் இருக்காது. அதோட இந்த உயரம் குறைவதுக்கும் அது ஒரு காரணம். இந்த நியூட்ரிஷன் விட்டமின் டி குறைவாக இருந்தாலும் நீங்கள் வளரைகளே இந்த வில்லு மாதிரி வளையும் இல்லை, கால் பக்லிங்னு சொல்வார்கள். மற்றது இந்த பாஸ்டரும் வந்து முன்னுக்கு பின்னுக்கு பண்ணுறது ஸ்கைபோசன். இந்த மெடிக்கல் டேர்ம்ஸை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். மற்ற சைடால வந்தால் அது கோலியோசின். ஆனால் ப்ரெக்னென்ட் பீப்புளுக்குமே ஒரு வளைவு வரும், லோடோசின் வேறு. அது வந்து ப்ரெக்னன்சி முடிஞ்சோன்னு போயிடும். இதான் இந்த வித்தியாசம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டார்க்காக இருக்கிறதெல்லாம் ஏர் அண்ட் இல்லை, அதில் அந்த இதுகள் இல்லை, மினரலைசேஷன் இல்லை. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டார்க்காக இருக்கிறது கூட இருக்கு, ஆஸ்டியோபீனியா. ஆஸ்டியோபோரோசிஸ்னா இன்னும் கூட இருக்கு. இந்த ஐட்டிஸ் பதி என்ற வேர்டு அடிக்கடி வாருது, ஆத்ரைட்டிஸ் ஆத்ரோபதி என்று. ஐட்டிஸ் என்று சொன்னால் அதில் இன்ஃப்ளமேஷன் நடக்குது, அலர்ச்சி. அதெல்லாம் பேர்ந்து கொஞ்சம் குறைஞ்ச பிறகு அந்த தொழில்பாடு குறைஞ்சோன்னா ஆத்ரோபதி என்றார்கள். அதோட இந்த ஆத்ரைட்டிஸ்ன்னு சொல்லிக்கல இந்த ஜாயிண்ட் சர்ஃபஸோட அந்த ஒரு சவ் இருக்கு, சைனோ மெம்ப்ரேன். அதுதான் முதல் காரணமாக இருந்தால் ஆத்ரைட்டிஸ் பிரைமரி என்பார்கள். சில வேளை உங்களுக்கு சொராசிஸ் ஒன்று வந்தால், சில வேளை எல்லா வயிற்றோட்டங்களும் இல்லை, சிலதுக்கு வரலாம். இந்த கொனோரியாண்டவர்களுக்கும் கொனோரிக் ஆத்ரைட்டிஸ் ஒன்று வரணும். மற்றது இந்த எலும்பில் இந்த டேர்ம்ஸை நீங்கள் யோசிக்க வேண்டாம். இந்த ஃபெசட்ன்றது வந்து ரெண்டு எலும்புகளும் ஒன்றோட ஒன்று முட்டி கனெக்ஷன் வரைக்கும் சின்ன ஏரியா இருந்தால் ஃபெசட் என்பார்கள், பெரிய ஏரியா ஜாயிண்ட். அப்போ இந்த ஃபெசட் ஜாயின்ஸ்க்கு அது பாதிக்கப்பட்டிருந்தால் அது ஃபெசட் சிண்ட்ரோம். இதெல்லாம் நான் இப்போ தான் அறிஞ்சாலும் மறந்துடணும் தெரியல, அதை பற்றி பெருசாக கதைக்கிறே இல்லை. எல்லாரும் வந்து இந்த டிஸ்குகள் பற்றி ஸ்பேஸை பற்றி தான் கதைக்கிறது. டீஜெனரேஷன் என்று சொன்னால் அதுக்கு தேய்மானம் என்று சொல்கிறார்கள். அப்போ தேய்ல உராயிரம் ரெண்டு வந்துடும், டீக்ரேடிங். அப்போ வளம் குறைவு என்று தான் அதை எடுக்கணும். அது வேறண்டேக்கில் பாவனை செய்யக்கில் வரும். மற்ற வேறு வேறு காசஸாலையும் வரலாம். இது நீங்கள் இந்த படத்தில் அவ்வளோ நினைவு வச்சுக்கொண்டு அவசியம் இல்லை. இது ஏன் நான் போட்டுன்னு சொன்னால், இதில் இவர்கள் கொஞ்சம் புத்தகத்தெல்லாம் காப்பி பண்ண இப்படி இந்த 3 டைமென்ஷனல் படம் எனக்கு கிடைக்கே இல்லை, எல்லாம் டியூமுக்கு தேடினதுக்கு என்ன. அப்போ இது ஆண்ட்ரோபாஸ்டீரியர் என்று போட்டாலும் இது உண்மையில இந்த நிலை வந்து ஒரு ஆளை கிடத்தி இருக்குது வயிற்று பக்கத்தாலேன்னு சொல்லி, இது வயிற்று பக்கம், இது முதுகு பக்கம், அந்த முறையெல்லாம் இருக்காங்க. ஆண்ட்ரோபாஸ்டீரியர் அண்ட் சுப்பீரியர் வியூ என்று போட்டிருக்கிறார்கள். இதில் என்ன கவனம் எடுக்கணும்னா, இதுதான் பெரிய எல்லாரும் முக்கியமான ஜாயிண்ட் என்றாலும் இதுல ஒரு வில்லு மாதிரி இருக்கு, வில்லோ வளையம், மரம் வளையலம். அப்ப முன்னுக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னால் ஒரு இதே மாதிரி ஒரு போன் இருக்கும், அதுக்கு பின்னால் என்று சொல்லிக்கல. இந்த ஜாயிண்ட்டும் இதுக்கு முன்னால் இருக்கிற ஜாயிண்ட் பின்னான இதில் இருக்கிறதும் ஜாயின் பண்ணுவேன். அப்போ அங்கே இடது பகுதியில் 2, வலது பகுதியில் 2 2 4 5 ஜாயின்ஸ் இருக்குது. இது வந்து நாரி எலும்பு. இந்த தொண்டை எலும்புல விழா எலும்பு வந்து பொருள் கேட்கல 2 இல்லை 3 இருக்குது, 3வது காட்டுப்படையில். இது வந்து இதெல்லாம் வரைந்த படம், இது வந்து படமே எடுத்த படம். அப்போ இதுதான் அந்த பாடி என்பார்கள். இதில் ஒரு வில்லு வில்ல மாதிரி இருக்கு. இதில் இந்த 3 ஜாயிண்ட்டும் பாட்டியிருக்கிறார்கள், இந்த விழா எலும்பு பொருந்துறது. அப்போ நான் பார்த்தேன் எல்லா ஜாயின்ஸுக்கும் ஒரு படத்தை கீறுவேன் சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா ஏ பிசி. இப்போ பிசி வந்து மேலே இந்த வில்லு மார்க் மேலேயும் இருக்கு, கீழேயும் இருக்கு. இந்த விழா எலும்பு மூட்டு இடத்துல 3 ஜாயின். இதுகள் வந்து நாங்கள் சொல்றது நூல் காட்டை அரேஞ்ச் பண்ணா இருக்குமெண்டு. இப்போ நூல் கடை அரேஞ்ச் பண்ணி இதை கோத்தாலும் அது ஸ்ட்ராங்காக நிற்காது.
அதிலும் பார்க்க இது ஒரு கப் அல்லது ஒரு குக்கிங் பேன் வந்து இந்த கைப்பிடி இப்படி வளையமா இருந்தா இந்த வளையத்தையும் ஒரு ஜாயின் பண்ணி விட்டா ரெண்டு பக்கத்தாலையும் எவ்வளோ ஸ்ட்ராங் அனுப்பினோம் பார்த்தீங்களா? அந்த அமைப்பு தான் இயற்கையாக தந்திருக்கு எங்களுக்கு. இப்படி ஒரு வளையமா போட்டு அதுலேயும் 2 ஜாயிண்ட் இதுக்கு. அதோட இந்த விழா எலும்பும் 3 இடத்துல ஜாயின் பண்ணா அந்த முக்கோணம் முக்காலி ஸ்ட்ராங்கா தான் தனி ஒரு லெக்ல இருக்கிற ஸ்டூலும் பார்க்க. இந்த சொல்லுகளை நீங்க எவ்வளவு யோசிக்க வேண்டாம். இது கால்சிஃபிகேஷன் சொல்ல ஹார்ட்வேர் எக்ஸ்ரே அதாவது ஆசிஃபிகேஷன் சொல்றது. இந்த சொல்லு தான் முக்கியம். ஏனென்றா இந்த 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 முந்தின படத்துல இந்த நூல்காட்டையில இருக்கிற விளிம்பு தடிப்பா இருக்கிற மாதிரி தான் எலும்புக்கு நடக்கிறது. அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்றது. அந்த ஆஸ்டியோபரோசிஸ் நடக்கல சப்போர்ட் பண்றதுக்காக அந்த விளிம்புல மட்டும் ஹை டென்சிட்டி ரெனோவேஷன் ஆஃப் போன், மெயின் பாடியில லோ டென்சிட்டியா இருக்கும். அந்த விளிம்பை தான் ஆஸ்டியோஃபைட்னு சொல்லுவேன். அது நீங்கள் ஒரு 2 விதம் அமையும் படங்கள்ல விளங்கும். ஒரு ப்ரொஜெக்ஷன் சொல்வார்கள். அதோட இது அந்த வெர்டிப்ரல் பாடியில இருக்கல அதுக்கு நான் சும்மா கம்ப்ளீட்னஸுக்காக போட்டு நான் ஸ்பாண்டிலோஃபைட் வேறு, அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். அது எல்லாத்தையும் ஸ்பாண்டிலோசிஸ் என்பார்கள். எந்தூசியோ பத்தி என்று சொன்னால எந்தூசியோபைட் என்று சொல்லிக்கல அந்த டெண்டன் லிகமெண்ட்டுக்கு சரியான தமிழ் கிடைக்க இல்லை. தசை நேர் என்றார்கள், இணைப்பு நேர் என்று சொல்லணும். அப்ப அந்த டெண்டன்ஸ் ஜாயின் பண்ற இடத்துல அந்த போன் மாதிரி வந்த உடனே அது எந்தூசியோபைட் என்று சொல்றது. இது வந்து காலில் இந்த படத்துல விளங்கும் 2 இடத்துல வரும். இது வந்து டெண்டன், இந்த ஹாம்ஸ்ட்ரிங் டெண்டன் அதுல வரும். இதுல வந்து ஒரு சப் இருக்கு பிளான்ட் இதுன்னு சொல்லி அதுலயும் அது வந்த உடனே அதையும் ஒரு ஸ்பர் என்பார்கள். இது ரெண்டும் சும்மா வித்தியாசத்துக்கு போட்டு நான் ஆத்ரோபதி எந்தூசியோபதி என்ற இந்த தேய்மானம் நடக்கல இந்த அது அடுத்த ஜாயிண்ட் படத்துல வரும். அந்த போன் எண்டில் காட்லேஜ் இருக்கும், அது வீக், அது தேஞ்சு போயிடும். அப்போ போன்ஸ் ரெண்டும் உறைஞ்சு படையக்கலாம் நோ. அதோட இந்த ஆஸ்டியோஃபைட் நான் சொன்ன விளிம்புல ஃபார்ம் பண்றது நர்வ்ஸ் இரிட்டேட் பண்ணும், அது அடுத்த படத்துல விளங்கும். இந்த இன்டர்சிஸ் என்ற வேர்ட் வந்து ஒரு கிரீக் வேர்ட், அதுதான் இன்சர்ஷன் ஆஃப் டெண்டன். அப்ப என்டிசைட்னு சொல்லாமல் சொல்வார்கள் டென்னிஸ் எல்போ வந்திருக்குன்னு சொல்லி. அப்ப டென்னிஸ் எல்போன்றது அந்த முழங்காயில இருக்கிற ஒரு டெண்டன் வளர்ச்சி. இந்த இடத்துல இந்த இன்ஃப்ளமேஷன் தான் இந்த சொல்லு பாதிக்கிறார்கள். இந்த சொல்லுகளை நீங்க யோசிக்க வேணா, அடுத்த படத்துல விளங்க போகுது. ஃப்ரோசன் ஷோல்டர்ன்றது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை இப்ப சொல்றார்கள் சப்அரக்னாய்ட் இம்பீச்மெண்ட் சொல்லி கீழ்றது மாதிரி தான் சரியோ. அப்ப இந்த சொல்லுகளை நான் பேர்ந்து விளங்கப்படுத்துறேன். அந்த ஃப்ரோசன் ஷோல்டர் டேக்கில் இதுதான் அந்த அக்ரோமியன் என்று சொல்றது. இந்த அக்ரோமியன் என்றது இந்த இது என்ன ஷோல்டர் பிளேடுன்றது தோல் பட்டை எலும்பு ஒன்று இருக்கு இல்லோ, அது வந்து இப்படி இங்கே ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி வரும். அதுதான் அக்ரோமியன்றது, சப் அக்ரோமியன் ஸ்பேஸ். இப்போ அந்த ஸ்பேஸுக்குள்ள தான் இம்பீச்மெண்ட் டேக்கில் இது வந்து ஒரு லிகமெண்ட். வேற லிகமெண்ட்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் காட்டே இல்லை. இது ஒரு டெண்டன். இப்போ அதெல்லாம் எங்கே வந்து சேருதோ அதுதான் என்தசிஸ் என்பார்கள். அதோட இந்த கை எலும்பும் இந்த தோள்பட்ட எலும்புல இருக்கிற ஒரு குழி மாதிரி அதுல வந்து பொருந்தும். அதுல ஒரு கேப்சூல்னு சொல்வார். அது இதுல காட்டு இல்லை, ப்ளூவா போட்டிருக்கிறது தான் அந்த கார்டிலேஜ். அப்ப அடுத்தது வந்து இந்த ஜாயிண்ட்டை நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா இது கூட நீ ஜாயிண்ட்டுக்கு பொருந்தும். அப்ப இது 2 3 இடத்துல தான் கார்டிலேஜ் இருக்கு. அப்ப அதை சுற்றி அது சைனோவில் கேவிட்டின்னு சொல்வாரு. அது ஒரு ஸ்பேஸ். ஆனா அது கேவிட்டியா வாரது ஆர்த்ரைட்டிஸ்ல அதுல கூட ஃப்ளூயிட் வந்து வீங்கும். அப்ப அது கேவிட்டியா வரும். அதை தவிர இந்த முழங்கால் சிரட்டைக்கு எடுத்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்க ஒரு அதுதான் பேர்ஸ் ஆண்டு அதில் முதல் போட்டுனான் ஃப்ளூயிட் ஃபில்லிங் சாக்ன்னு சொல்வார்கள். அது சில உங்களுக்கு பேர்சைட்டிஸ் என்பார்கள். இந்த கேப்சியூல்லையும் இந்த ஆர்த்ரைட்டிஸ் காரணமா அல்லது இதால அது கேப்சுலைட்டிஸ் அதுதான் ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்வார்கள். அது மட்டும் இல்லை, இல்லை வேற இந்த நான் சொன்ன மாதிரி அந்த அட்டாச்மெண்ட்ல
கால்சிஃபிகேஷன் வந்தா அல்லது சில வேளை டேர்கள் வந்தா எல்லாம் ஃப்ரோசன் ஷோல்டர் கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த இதுல நான் முக்கியமா நீங்க பார்க்கலன்னு சொன்னா இந்த விளிம்பு தான் ஆஸ்டியோஃபைட்டா வர்றது, பெரிமீட்டர் வேற ஆங்கிலத்தில் சரியோ. அப்ப அதுகள் வந்து இந்த இந்த முதுகு நான் வந்து இந்த இதுக்களால தான் வரும், அது ஒன்றுக்களாலையும் வலிக்கிடும். அப்ப அதுல இரிட்டேட் பண்ணிக்கல உங்களுக்கு சாட்டிக்கா மாதிரி சிம்டம்ஸ் வரும். அன்றைக்குல நான் கீழே இழுக்கும் அந்த நரம்பு டிஸ்ட்ரிபியூஷன் வேர்கள். அது வந்து எலும்பு முக்கியமா இந்த சொல்லு வந்து RSI ரிப்பிட்டிவ் ஸ்ட்ரெயின் இன்ஜுரி என்பார்கள். இந்த கீபோர்ட் பாவிக்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பாவிக்கிறதுக்கு இந்த மணிக்கட்டில் அல்லது பெரியவிரல் பேஸ்ல இன்ஃப்ளமேஷன் மாதிரி வரும். ஸ்ட்ரெயின் என்று சொன்னால் அது வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிசிக்கல் ஸ்ட்ரெஸ். இது ரிப்பிட்டிவா வரைக்கும் ஸ்ட்ரெயின் என்று சொல்வார்கள். திடீரென்று வந்தா ஸ்ப்ரெயின் என்றுவார். குதிக்க என்ன ஆங்கிள் ஸ்ப்ரெயின் என்றுவார். ஸ்ப்ரெயின் என்றா பாஸ்ட் டென்ஸ். மற்றது இந்த அடுத்த பாடத்துல காட்டுவேன், சொல்களை நீங்க யோசிக்க வேண்டாம். இது இது பாத்தீங்களா, இதாலே இந்த பெருவிரலுக்குரிய டெண்டன் போகுது. அது போற இடத்துல ஒரு சபம் அதான் இருக்குது. அப்ப இதுகள் இந்த இன்ஃப்ளேம்ட் ஆகணும்னா இல்லை கொஞ்சம் ஸ்வெல்லிங் வரும். ஸ்வெல்லிங் வந்தா அடுத்த படத்துல வரும். இதுல ஒரு பேண்ட் இருக்குது. அப்ப அந்த ஸ்வெல்லிங் வந்து இந்த பேண்டுக்குள்ள நசுக்கு படையக்குள்ள இந்த இதுல ஒரு உணர்ச்சி நரம்பு இருக்கு. இந்த நரம்பு உணர்ச்சி நரம்பு, அது மூவ்மெண்ட்டுக்கு, இயக்கத்துக்கு இல்லை. அப்ப அது உங்களுக்கு கையை விரல்லாம் நம் நேரம். அப்ப இந்த இதை கட் பண்ணினோடனே அது ரிலீஸ் பண்ணிடும். அதான் காப்பல் டனல் சிண்ட்ரோம்னு சொல்றது. இது முதல் காட்டின படம் மாதிரி இதுலேயும் எனக்கும் ஒரு 2 தரம் வந்திருக்கு. அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு இது போடுறது, ரிஸ்க் சப்போர்ட் எலாஸ்டிகேட்டட், அது போயிடும். வந்து இந்த படத்தை நீங்கள் நோட் பண்ணுங்க. ஏன்டா இது அந்த டேண்டன் சொல்லியிருக்கிற அதை சுற்றி தான் இருக்கு, சைனோவியல் மெம்பரேன் மாதிரி தான். அதுதான் டீனோ, அதுக்கு ஒரு சரியான பேர் தெரியாது, டீனோ சைனோமைட்ஸ்னு சொல்வார்கள். அப்போ அதுக்குள்ள இருக்கிற அந்த டெண்டன் எல்லாம் ஒரு ஸ்டேஜில் பேருந்து அடுத்த படத்தில் 2 லேக்கில் அதை நான் விளங்கப்படுத்துகிறேன். அதான் இந்த தசை இறுக்கம் என்று வரைக்கிற ஸ்ட்ரோக்கால வந்து அப்படியே கையை மடிச்சு விட்டுரும். கையை மட்டுமில்லை, வேற இதுகளையும். மசில் ஹெல்த் என்று போட்டு நான் இந்த சொல்லுகளை நான் முக்கியம் கொடுக்குறேன். இல்லை இது மயல்ஜியான்றது உங்களுக்கு இந்த தடிமன் காய்ச்சல் வரை உடம்பு எல்லாம் நோவும் தானே. ஆனால் உங்களுக்கு சில சில மசில்ஸ் மட்டும் நொந்தால் அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அதுதான் மயோசைட்டிஸ் என்று சொல்லி ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த மசில். இன்ஃப்ளமேஷன் ஆறுன பிறகு தொழில்பாடு குறைஞ்சோ மயோபதி என்பார்கள். இந்த சொல்ல நான் போட்டது உங்களுக்குன்றதுக்காக இல்லை. இங்கே இதில் வார ஒரு நான் சேரன்னு சொல்ல மாட்டேன், ஒரு உறவினர் ரெப்டோமயோசிஸ் என்று போட்டிருந்தார்களாம் காஸ் ஆஃப் டெத்தில். நான் இது ப்ரிப்பேர் பண்ணிக்கொண்டு யோசிச்சது என்ன ரெப்டோன்னு சொன்னால் அது ஒரு கிரீக் வேர்டு. இந்த மசில பல்கத்தான் ஸ்டேக் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த சொல்ல இன்னும் பாவிச்சு கொண்டு ரெப்டோ. அது என்ன ரேப்பிட்லி அது அந்த மசில்ஸ் வந்து கரைஞ்சு போகிற மாதிரி, அந்த லைசிஸ் சொன்னால் கரைஞ்சு போகிற மாதிரி. அப்போ அது ரேப்பிட்லியாக வருது. ஸ்லோவாக தேய்மானம்னு சொன்னால் அது அட்ரஃபின்னு வேறு. அது வந்து தசைக்கில்லை எல்லாத்துக்கும் யோசிப்பார்கள், இந்த ஆர்கன் அட்ரஃபியாக போச்சுன்னு சொல்லி. இந்த பீனியல் கிளாண்டே ஒரு அட்ரஃபி ரெண்டு மாதிரி சொன்னார்கள். அப்போ அது அப்படி அன்றைக்குள்ள ஒரு நரம்பில் இருக்க ஒரு தசை நேரம் தேய்மானம் மாதிரி வந்து அதுக்கு வயது போய் நடக்கும், கைகால பாவி காட்டி நடக்கும், சாப்பாடுகள் சரியில்லாட்டி நடக்கும். இது அந்த மசில் இன்ஃப்ளமேஷன். இது இந்த சொல்லு நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கல நானே பிரமிச்சு போனேன். அந்த மசிலுக்கும் நர்வுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. they have to work in nerve muscle unit. அப்போ அது யூனியன்ல இருக்கணும். நாங்கள் எல்லாரும் தியானம் செய்து யூனியன் டிஸ்யூனியன் யோசிக்கிறேன். நான் அதை பெருசாக எடுக்கிறேன் இல்லை. இதுதான் சரியான யூனியன்ல இருந்தால் இந்த நர்வ் மசிலும் நல்ல தொழில் பண்ணினோம். அது யூனியன்ல இல்லாட்டி பிரச்சனை வரப்போ அவங்கள விளங்கும். அப்போதான் இந்த கன்ட்ராக்சர் அது உங்களுக்கு கூட பார்த்துருப்பீங்க. அது அடுத்த ஸ்லைடில் விளங்கப்படுத்துவாங்க. அந்த ஸ்பாசம் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது.
அப்ப அந்த அடுத்த படம் வந்து நான் ரெக்கார்டிங்கை நிப்பாட்டணும் தெரியல. ஏன்டா இது யூடியூப்ல எடுத்தபடியா ஐ டோன்ட் திங்க் இதுல காப்பிரைட் இஷ்யூ இருக்குமெண்டு ரெக்கார்டிங்கை நிப்பாட்டுறேன்னு தெரியல. நீங்க அதை விடுவாம். அது நீங்க ஐ டோன்ட் திங்க் இது நான் அதுல சொல்றேன் அப்படி என்ற யூடியூப்ல எடுத்தேன்னு சொல்லி. பட் இது கைவிரல் மடியும்னு சொன்னேன் இல்ல, அதே மாதிரி இந்த மசில்ஸ் கண்ட்ராக்ட் பண்ணா ஃபிக்ஸ்டா போயிடும். அதுக்கெல்லாம் நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணணும் இந்த ஹீலிங்ல. அது வர முதல்ல அதான் ஸ்பாஸ்மெண்டால் என்ன மீனிங்னு சொன்னா இருக்கிற டைட்னிங், அதெல்லாம் அவங்களோட இச்சைக்கு என்ன சன்னிச்சையா நடக்கிறது. அப்ப அது டைட் பண்ணோன்னா மூவ்மெண்ட் ஒன்றும் நடக்காது. கிராம்ப்னு சொல்றது அதுவும் இதே மாதிரி தான், மசில் இருக்கும். ஆனா இது வெரி பெயின்ஃபுல். ப்ரீஃபா இருக்கும், இல்லை சில ஹவர்ஸுக்கு இருக்கும். ஸ்பாசம் வந்து லெஸ் பெயின்ஃபுல். ஆனா என்ன நடக்கும்னா உங்களுக்கு கழுத்து பிடிப்பு இருக்கேக்கல இந்த ஸ்பாசம் நடக்கும். இது கழுத்தை மூவ் பண்ணீங்களா மூவ் பண்ணாம இருந்தா அது நோவும் அவ்வளோ இருக்காது. அப்ப இது புவர் பொசிஷனிங் கண்டிக்கல. கழுத்தை நீங்க சரியா பாவிக்காம படுத்தா கழுத்து பிடிப்போடு உழம்புவீங்க, அல்லது ஓவர் யூஸ் என்பார்கள். அதே சமயம் நர்வ் இரிட்டேஷனாலையும் பெறலாம். நர்வ் இரிட்டேஷன் வந்து நான் அப்போது அந்த தண்டல ஹார்ட்னன் தானே, அது மட்டும் இல்லை. சென்ட்ரல் என்ற மீனிங் என்றா பிரெயின் லெவல்ல இருந்து வரும். அதான் இப்ப இந்த கிராம் தார எல்லாரும் இதெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு என்ன, இப்பதான் எனக்கு இந்த தெளிவு பாத்தீங்களா? அந்த தெளிவுன்றது ஆன்மீகம் இருக்கல, தெளிவு வருது. மெக்னீசியம் குறைவு சொல்லிக்கல, அதே உங்களுக்கு கிராம் தரணும் இப்ப எனக்கு விளங்குது. அப்ப சென்ட்ரல் அண்டைகள இது வந்து உடல்ல இருக்கிற அந்த குறைவால டீஹைட்ரேஷனா இருந்தாலும் வரலாம்னு போட்டுக்கிறாரு. எபிலெப்சி ஒரு காரணம் பாத்தீங்களா? இதெல்லாம் இப்பதான் எனக்கு இதை ஒன்று கனெக்ட் பண்ணி நானே திகச்சு போனேன். இதை நான் மெடிக்கல் இதுக்காக காட்ட சொல்லே இல்லை. இந்த காக்கா வலிப்புன்றது நீங்க பார்த்துருப்பீங்களான்னு நினைக்கிறேன். பெரும்பாலான அந்த அந்த உடம்பு வந்து முதல் குறுக்கி அதை சொல்றது, இது டானிக் இல்லை, டோனிக்னு சொல்லணும். நீங்க டானிக்னு நினைக்க வேண்டாம். டோனிக்னா ஹைட் அண்ட் மசில் டோன். அதுக்கு பிறகு குளோனிக் கண்டேக்கல அதை ஜேர்க் கண்டு வேறு கை கால் நடுங்குற மாதிரி முதல் இறுக்கி வளைஞ்சு போட்டு இப்போ இந்த தான் ரித்மிக் கண்டு வேறு. ரித்மிக் கண்டு சொன்னா ஊசல் ஆடுற தமிழ்ல போட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இப்ப இது மீடியால இப்ப கா பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு படம் வந்ததாகும், திரைப்படம், நான் அதை பார்க்கவே இல்லை. அதுல டிக்ஸ்ன்றது சில வேளை இந்த சொல்லி கொண்டிருப்போம். சில பேர் குரல் மாதிரி வரலாம், அல்லது தோல் பட்டையை இப்படி இப்படி மேலும் கீழுமா இதன்று வினம், அல்லது இந்த ப்ரௌஸ் என்ன ஐ லீட்ஸ் இல்லை, ஐ லேஷஸ் இல்லை, ஐ ப்ரௌஸ் என்ற புருவத்தை உருட்டுவார்கள் அடிக்கடி. அதெல்லாம் மோட்டோ டிக்ஸ் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் ஒரு வகையில ஸ்பாசம் தான். ஐ ஹோப் இட்ஸ் நாட் டூ மச் ஃபார் யூ டு கிராஸ்ப். அப்ப நான் சொன்ன மாதிரி இந்த யூனியன் டேக்கில் ஹெல்த்தி மசிலுக்கு மசில் டோன் நல்லா இருக்கணும். அது அப்படி இருந்தால் அது ஹெல்த்தியா இருக்கும். இது வந்து பிரெயின் லெவல்ல பார்க்க போனா உங்களுக்கு டெட்டனஸ் வந்தா, ரேபீஸ் வந்தா ஸ்பாசம் வரும், ஸ்டிஃப்னஸ் வரும், ஸ்ட்ரோக் வந்தா பேரலிசிஸ் வருது. இந்த முதுகு நான் லெவல்ல போலியோ தாக்கினா இது டிரான்ஸ்வர்ஸ் மைலாட்டிஸ்ன்றது நான் பார்த்துருக்கேன் 2-3 பேஷண்ட்ஸ். அது அந்த ஸ்பைனல் கார்ட் லெவல்ல இன்ஃப்ளமேஷன் வந்தோடனே கீழே பேரலைஸ்டா போயிடும். இதுதான் கூட காமன். டயபெட்டிஸ் ஆக்களுக்கு லெப்ரசி வந்தா அந்த வெளி இந்த என்ன பெரிஃபரல் நர்வ் என்பது அது neuropathy என்பார்கள். அப்ப ஃபுட் ட்ராப் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இந்த பாதம் கீழே விழுந்த மாதிரி வந்துடும், அது ஒரு பேரலிஸ் தான். அதை ரிகவர் பண்ணிடும். இது வந்து அந்த வித்தியாச ஐடிசன் பத்தியன் நியூரோபதி மயலண்டேக்கில் ஸ்பைனல் கார்டை சொல்லுது. அது இன்ஃப்ளமேஷனோ அல்லது டீஜெனரேஷன், மற்றது அந்த இயக்கம் குறைவேக்கில். இந்த நர்வ்ஸ் வந்து உணர்ச்சி நரம்பு வேற, மோட்டோ இயக்க நரம்பு வேறையா தான் இருக்குது. மோஸ்ட்லி தனித்தனியாக இருக்குது. இதுகள் வந்து இந்த புறத்தால வார நரம்பு வந்து இப்போ இந்த ஸ்பைனல் கார்டால ட்ராவல் பண்ணணும். அந்த ஸ்பைனல் கார்டு தான் முதுகுனான். அது எந்த இடத்துல ட்ராவல் பண்ணுதோ முன்னுக்கு சிலது ட்ராவல் பண்ணும், சிலது பின்னுக்கு ட்ராவல் பண்ணும். அப்போ உங்களுக்கு முன்னுக்கு டேமேஜ்னா போலியோலாம் முன்னுக்கு டேமேஜ், அப்போ அது வருது. விட்டமின் B12 அதில் பின்னுக்கு டேமேஜ் இருக்குல்ல, இயக்கம் குறைவாது, உங்களுக்கு நம்னஸ் வரும். இந்த டிஃபரன்ஸ் ப்ரெசன்டேஷன் சிஃபிலிஸ் என்ற கண்டிஷன்லேயும் அப்படித்தான், பின்னுக்கு தான் அதுக்கு டேமேஜ்.
மூளையிலையும் அது டேமேஜ் பண்ணும். இந்த படங்கள் நான் சும்மா பார்க்கல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து போட்டுனான். இந்த ஒவ்வொரு மோட்டோ நர்வும் வந்து தசை நேரில் வந்து முடியல இதை பெருப்பிச்சா இதுல எல்லாம் அந்த நீங்கள் ஹோமோன்ஸ் சொல்றீங்க, அது ஹோமோன்ஸ் சொல்றீங்க, நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ன்றது. அது இதுல வாரது வந்து டோபமின் இல்லை, அசெட்டைல் கோலின்ன்றது. இது வந்து மோட்டோ இயக்க நரம்பு வந்து தசையில பாரடக்குதுல இதுல அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் பேர் அசெட்டைல் கோலின். அது மட்டும் இல்லை, இந்த இது நான் முந்தியும் போட்டுனான், அது மசில் தசையோட வருது. இது வந்து அங்கால இன்னொரு இடத்துல போய் தசையிலேருந்து முதுகுநானுக்கு போனோன்னா இதுல ஒரு இது முடிஞ்சு இன்னொரு நேரம் தொடங்கும். இந்த இதுல அப்படி வர மாதிரி அதுலதான் இந்த டோபமீன் விளையாட்டு இருக்கோ, என்ன சொல்லுவோம், டோஸ் சரியோ. அதே மாதிரி இந்த இது வந்து இந்த நரம்பு கரத்துல இருக்கிற பாடி, அப்ப அதுகள் கணக்க சேர்ந்தா அது நியூக்ளியஸ்ன்னு சொல்வார்கள். அதுதான் இந்த எனக்கு இந்த ஃபேன்சி டேர்ம் எல்லாம் நான் சொல்றேன் இல்ல, என்ன அமிக்டலா அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. என்ன இப்போ கேம்பஸ்ன்றது இல்லை, ஒரு நியூக்ளியர் என்ன கூட்டமான்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா அப்படி விளங்குமே இல்லை. இதுதான் அந்த தசையில இருந்து போற இது. இவ்வளவு ஒரு நர்வ் அவ்வளவு நீளத்துக்கு இருக்கும். நர்வுண்ட ஆக்சன் சொல்வார்கள். இதிலோட அது முடியும். இதுல இருந்து இன்னொரு நர்வ் தொடங்கி போய் இந்த மூளையில இருக்கிற வெளிப்படலம் கிரே மேட்டர்ல போய் முடியும். அப்ப அங்கே இருந்து கண்ட்ரோல் வந்துட்டு தான் இப்படி வந்து இந்த தசையை இயக்கும். இந்த நான் கீறினது இந்த கிரே மேட்டர் என்ற இடத்துல இங்கேருந்து இங்க மட்டும் ஒரு ஏரியாக்கு இருக்குது. இங்கால வந்து முகத்துக்கு, இங்கால தலைக்கு, இங்கால உடம்புக்கு, இங்க காலுக்கு. எந்த இடத்துல உங்களுக்கு மூளையில ஸ்ட்ரோக் வருதோ அந்த இடத்துல உங்களுக்கு இந்த தசை வீக்கா வரும். விளங்குத? இதுல மட்டும் அந்த ஸ்ட்ரோக் இருந்தா, சாரி, இந்த இடத்துல மட்டும் ஸ்ட்ரோக் இருந்தா கால் விளங்காம போயிடும். அப்ப இந்த இடத்துல ஏண்டா கை, இதுல உங்களுக்கு ரப்சர் பண்ணா முழுதும் போயும் ஒரு சைடு அப்படியே வந்துடும் பேரலிசிஸ். அது வந்து ஒரு சைடு, இது மற்ற சைடு நான் காட்டு இல்லை. இது வந்து செக்ஷன் ஏ இப்படி வெட்டி நான் காட்டுறது. இங்கால பக்கத்துல இருக்கிறது உணர்ச்சி. இது வந்து இயக்கம். உணர்ச்சி நான் இன்னொரு படத்துல போன காட்டைகள் இப்ப சொல்லு டூ மச்சா போயிடும். இது நீங்கள் இக்னோர் பண்ணலாம். ஏனண்டா இந்த போன்ஸ்ல எஃபெக்ட் பண்ணாமல் இடையில இருக்க டிஷ்யூ சாஃப்ட் டிஷ்யூன்னு சொல்றாங்க. நான் இது போட்டேன்னு சொன்னா இதுவும் பேர் காமனா டயக்னோஸ் பண்றாரு. சில பேர் அதை அக்ரி பண்ணினமில்லை, இது இப்படி இல்லைன்னு சொல்வார்கள். அதுதான் ஃபைப்ரோசைட்டிஸ் என்பார்கள். அன்ரிலேட்டட் டு போன் ஜாயிண்ட் பெத்தாலஜி. ஃபைப்ரோமேல்ஜியான்றது அதுவும் ஒரு டேர்ம். ஏன்னு சொன்னா இது மசில்ஸ்ல பிள்ளை இல்லை, அதுக்கு சப்ளை பண்ற நர்வ்ஸ் வந்து ஹை சென்சிட்டிவா வருதுன்னு சொல்வாரு. அதுக்கு காரணம் இந்த டோஸ் தான். நான் சொன்ன மாதிரி அந்த நர்வ்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ரிலே பண்ற மாதிரி இருக்கு. அது போய் சென்ட்ரல் ஆண்டைகளை மூளையில போய் ரிலே பண்ணும். அப்ப அங்க இந்த டோஸ் விளையாட்டுகள் சரி ஆட்டி உங்களோட இமோஷன்ஸ் தக்க மாதிரி உங்களுக்கு பெயின் வரலாம், பேராலிசிஸும் வரலாம். பேராலிசிஸ் மாதிரி வருவார்கள் சில பேர். ஸோ இதை இக்னோர் பண்ணுங்க. இது நான் சும்மா கம்ப்ளீட்னஸுக்காக போட்டேன். நான் இந்த இதுகளெல்லாம் ரேர் டிசீஸ் நான் பார்த்துருக்கிறேன். இந்த செலிபிரிட்டிஸ் கொஞ்சம் பேருக்கு இருக்குது எல்லாம். SLE கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப இதான் முக்கியம். எங்களுக்கு டீஜெனரேஷன் சொல்லி இருக்கல. டீஜெனரேஷன் வந்தவொடனே உங்களுக்கு டெபிலிட்டி என்ற பாயிண்டோட இப்போ நாங்கள் வந்து இந்த சேஞ்சஸை எக்ஸ்ரேல பார்த்துட்டு துள்ளுறது யோசனை இல்லை. அன்லஸ் உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தா, நம்னஸ், வீக்னஸ் இருந்தா, இந்த ஆஸ்டியோபைட்ஸ் இருக்குது, டிஸ்கிரைப் என்று சொல்லி அப்படி இருந்தால் கோ ஃபார் எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன். அதோட வயது போய்க்கல இந்த மசில் டீஜெனரேஷன் இருக்கு. இப்போ உங்களோட டெபிலிட்டி அன்னைக்குள்ள கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு அது ஒரு காரணம். இது நான் சமீபத்தில் நான் பார்த்தேன். நான் தேங்க்ஸ் டு டேவிட் ஃபெய்மன், நான் இப்போ சமீபத்தில் அவரை பற்றி மென்ஷன் பண்ணேன். அவர் சொல்றாரு இந்த ஒரு கருத்துல இருக்கிற எனர்ஜி ஃபேக்டரி மைட்டோகாண்ட்ரியான்றது அதுகள் வந்து எஃபிஷியன்சி குறையுமாம்.
அப்ப நீங்க எவ்வளவு படியா சாப்பிட்டாலும் ஒரு சர்டன் ஏஜ் பிறகு கொஞ்சம் கஷ்டமா எல்லாம் டயர்டா இருக்கும். இந்த ஹெல்த்ன்னு சொல்லிக்கல WHO சொல்லுது சுகமீனம் இல்லாம இருக்கிற ஹெல்த் அண்ட் இல்ல. அடாப்ட் டு சேஞ்சஸ் இன் கீப்பிங் வித் ஏஜிங். பாத்தீங்களா? அப்ப உங்களுக்கு எல்லாம் இழக்குதுன்னு சொல்லிக்கல வருத்தமான எடுக்கலாது. நீங்க அதுக்கு தக்க மாதிரி இந்த வாக்கிங் ஸ்டிக்குகள் அதுகள் எல்லாம் ரீச் அவுட் பண்றதுக்கு ஹேண்ட் இதில் வச்சிருக்கணும் இல்லை, அதெல்லாம் எடுத்தா ஹெல்த்தியா இருக்கிறான்னு எடுக்கணும். இப்ப கியூர்ன்னு சொல்லி அதான் இந்த ஹீலிங்ன்னு சொல்லிக்கல இந்த இருக்கிற பிரச்சனை வந்து உங்களுக்கு மாற்றி அமைக்க முடியாது அல்லது உடனடியாக மாற கேட்கல. நாங்கள் வந்து ஹீலிங் ரீஹாபிலிட்டேஷனுக்கு போறோம். டெய்லமேட்னு சொல்லிக்கல அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். யூ கான் புத்தகத்தில் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் அப்ளை பண்ணாது. அப்ப அவருக்கு ஒருத்தருக்கு சொல்லி ஒரு டீம் ஒர்க்கால டிசைட் பண்ணி இந்த ஹீலிங்ல வந்து எங்களுடைய மீள் தன்மையும் எம்பாமனும் இல்லாதவைக்கு கஷ்டம். அப்ப அந்த ஹீலிங்ல அதைத்தான் வலியுறுத்துவார். மற்றது இந்த உங்களுக்கு இப்படி வலி என்று வரைக்குள்ள உடன ஸ்டேஜில் வந்து ஒன்றும் செய்யலாம், ரெஸ்ட் பண்ணணும். அசைவுகளை குறைக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த ஸ்பிளின்ட்டுகள் ஸ்லிங்குகள் எல்லாம் போடுறது. அதோட சூதிங் அண்டேக்குள்ள இந்த கோல்ட் காம்ப்ரெஸ் ஹாட் காம்ப்ரெஸால பெயின் ரிலீஃப் எடுக்கலாம் அல்லது மருந்து வேணும்னா எடுக்கலாம். அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமா ரிசியூமிங் மூமெண்ட் கிராஜுவலி. முதல்ல பசிவ் அண்டேக்குள்ள பிசியோதெரப்பி செய்வார். இப்போ வந்து பசிவ் அண்டேக்குள்ள அது இன்னொரு ஆள் அசைக்கிறது, ஆக்டிவ் அண்டேக்குள்ள நாங்களே அசைக்கிறது. அதோட நான் அந்த படத்துல ஹார்ட்னு எல்லாம் அந்த மசில் இறுகினா உங்களுக்கு கன்ட்ராக்ஷன் எல்லாம் வரும். இந்த ஸ்ட்ரோக்கான ஆக்களுக்கு நீங்க அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு இந்த கையில ஒரு பந்து மாதிரி வச்சிருப்பார்கள், அல்லது இப்படி கை வளைஞ்சு சாரி இந்த விரல் எல்லாம் வளைஞ்சு இந்த உள்ளங்கையில குத்தும் நுகமெல்லாம் வெட்டணும். நுகம் வெட்டாட்டியும் உள்ளுக்குள்ள ஃபிக்ஸ்டா வந்துடும். நீங்க அதை ப்ரிவென்ட் பண்ணாட்டி இது இந்த இதோட தலைப்பில் சம்பந்தம் இல்லை, அதெல்லாம் தசையால வர பிரச்சனைன்றது தான் நான் கவர் பண்ணினேன். அப்ப இதுல ஆஸ்டியோபேத் கைரோபாக்டர் இருப்பினும் இதோட அக்யூபங்க்சரும் செய்கிறார்கள். இந்த ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் அடுத்த ஸ்லைட்ல சொல்ல போறேன். மெடிசின் டாக்டர்ஸ் இது வந்து உங்களுக்கு டயக்னோசிஸ் ஷுவர் இல்லாட்டி அல்லது காம்ப்ளிகேஷன் இருந்தா இன்ஜெக்ஷன் கொடுப்பார்கள் அல்லது ஆப்ரேஷன் செய்வார்கள். ஆப்ரேஷன் டேக்கில் இந்த டீகம்ப்ரெஷன் கம்ப்ரெஸ் பண்ற இடத்த நர்வை ரிலீவ் பண்றதுக்கு. அதோட எங்களோட லைஃப் ஸ்டைலை நாங்கள் மாற்ற வேண்டி வரும். டஃப்பான ஜாப்ல இருந்தால் லைட்டா ஜாப்புக்கு மாறணும். யோகா தாட்சியும் போட்டிருக்கணும், மெடிடேஷன் தியானமும் அதில் வருது. அதோட ப்ரிவென்ஷனும் ஹீலிங்குக்குள்ள அடங்குதான். இதான் ப்ரிவென்ஷன் சொல்லியல நான் சொன்ன மாதிரி அந்த பொட்டென்ஷியல் உங்களுக்கு ஐடியலா இருந்தால் ஹீலிங் சரியா நடக்கும். அப்ப ப்ரிவென்ஷனுக்கும் யோகா மெடிடேஷன் அப்ளை பண்ணும். இந்த பாஸ்டர் நான் சொன்ன எனக்கு அந்த கைரோபாக்டர் சொன்னார், சொன்னார் பாஸ்டர் நான் நல்ல மசில் டோன் இருக்கணும் அந்த முதுகுல இருக்கிற மசில். இதுவும் அறிஞ்சு நான் யூடியூபோ இதுக்குலாம் அது ஒரு அலெக்சாண்டர் டெக்னிக் ஒரு டெக்னிக் இருக்கு. டெக்னிக் இல்லை ஒரு இன்ஸ்டிடியூட்டோ இது இருக்காக்கும். அதனால நின்ற மாதிரி நேரம் நிற்கிறேன்னு சொல்லுவார் உனக்கு. மற்றது இந்த நாங்கள் வயது போய்க்குள்ள கொஞ்சம் கீழே இருந்து ஒளிம்பேக்குள்ள சொல்லுவார்கள் முழங்கால கை வச்சு ஊண்டி கொண்டு ஒழும்போணும். திடீரென்று ஒழும்பக்கூடாது. திடீரென்று ஒழும்பினா இந்த ஸ்ட்ரெயின் வந்துடும். மற்றது டீஜெனரேஷன் வந்து பார்ட் ஆஃப் ஓல்டேஜ், அதை ஒன்றும் செய்யலாது. அதுக்குத்தான் நாங்கள் கால்சியம் விட்டமின் டி மற்றது இந்த வாக்கிங் ஸ்டிக் வாக்கிங் ஃப்ரேம் எல்லாம் பாவிக்கிறது. அவ்வளோதான். நான் தேய்ச்சி போனேன் 30 நிமிஷத்துல முடிக்க போனேன் இல்லையோன்னு சொல்லி. ஐ ஹோப் ஐ வாசன்ட் கோயிங் டூ ஃபாஸ்ட். ஏதாவது திருப்பி காட்டுறதுக்கு இருக்கு. திருப்பி காட்டுறதுக்குன்னா அந்த படம் தான் நான் அந்த ஏன் அதை எடுத்தேன்னு சொல்லி கேட்கல. அந்த உங்களுக்கு தசையில நான் சுருங்கினோன்னு இந்த இதுதான் இந்த டெண்டன்ஸுக்கு சப்ளை பண்றது இங்கால இருக்கிற மசில்ஸ், இந்த கையில புயமா அப்பராமன்றது அந்த மசில் இறுகினோன்னு டெண்டன்ஸை இழுத்து பிடிக்க இப்படி மடங்கிடும். முதல்ல ஒரு படம் ஒன்று காட்டினேன் கண்ட்ராக்சர்ன்னு சொல்லி. இதோட நிறுத்துறேன். அவ்வளவுதான் பேச்சு. பேச்சு என்னுடையது, கருத்து உங்களுடையது. ஓகே, கருத்துக்கள் வரப்போகுது.
இப்பொழுது உங்களுடைய இந்த அருமையான பேச்சு மிகவும் எல்லோருக்கும் பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எங்களை போன்றவர்களுக்கு கட்டாயம் அந்த பேச்சுக்காக நாங்கள் உங்களுக்கு ஒரு 30 வினாடிகள் எங்களுடைய கைகளை தட்டி மகிழ்ச்சியை தெரிவிப்போம். நன்றி நன்றி. எல்லோருக்கும். அடுத்து முதலாவதா கலைவாணி அம்மா ஜெர்மனியிலிருந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. நன்றி மோகன். பரத அம்மா முதல்ல கை போட்டவா நினைக்கிறேன். காண இல்லவா, நீங்க பேசுங்க, நான் அவ அன்மியூட் பண்ணிட்டு அடுத்ததா. நன்றி நன்றி. ஜெகநாத் சார், மாஸ்டர் சார் சொன்ன கருத்துகள் இன்னும் நான் கதைக்க இப்ப நீங்க கதைச்ச அவ்வளோத்தையும் நல்ல உன்னிப்பா கவனிச்சு நீங்க மெடிக்கல் டேர்ம்ஸ்ல சொன்னாலும் படங்களை காட்டுது அதுல அந்த இதுகளை காட்டி காட்டி சொல்லிக்க எங்களுக்கு ஃபுல்லா விளங்கினது, எல்லாம் விளங்கினது. அது நான் வருத்தங்களை எல்லாம் குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். நான் அப்படியே எனக்கு நீங்க சொன்னதுல அரைவாசி நீங்க சொன்னதுல அதிகமானது எனக்கு பொருந்தினது. அதாவது கையில இந்த ஆப்ரேஷன் நீங்க காட்டின அந்த ஆப்ரேஷன் செய்தது எனக்கு நீங்க. மற்றது இந்த இதுல இந்த சிஸ்ட் மாதிரி ஒன்று வந்தது, அதுவும் நீங்க சொன்னீங்க. அதுக்கு வேற என்ன சொன்னீங்க அது என்னன்னு தெரியல, ரெண்டும் செய்தது. மற்றது நீங்க அந்த நான் நினைச்சேன் எனக்கு ஃப்ரோசன் ஷோல்டர் தான் நான் நினைச்ச கொண்டிருந்தேன். நான் இவ்வளவு நாளும் பிசியோதெரபி தரையினம் என்ன பிரச்சனைன்னு சொல்லல. ஆனா இப்பதான் லாஸ்ட் டைம் தான் சொன்னவே நீங்க சொன்னீங்க கல்சிஃபைடுன்னு சொல்லி. இதுக்குள்ள இதுல ஒரு இடத்தை தொட்டு அமர்த்திட்டு சொன்னவே இதுல கல்சிஃபைடு தான் சொல்லி. அது அப்ப அது சொல்லிக்கல எனக்கு அது அப்பதான் அது அதுவும் ஒன்றுதான் நான் இவ்வளவு நாளும் நினைச்சேன். நான் இப்ப நீங்க சொல்லிக்க அது வேற இது வேறன்றது விளங்குது. கல்சிஃபைட் வேற, ஷோல்டர் ஃப்ரோசன் ஷோல்டர் வேறன்றது விளங்குது தான் நினைக்கிறேன். மற்றது நீங்க கிரம்ப் பற்றி சொல்லியிருந்தீங்க. அதுவும் எனக்கு இரவு படுக்கையில காலை நீட்டினா போதும், கையை நீட்டினா போதும் கிரம்ப் பண்ணிடும். அந்த பிரச்சனையும் இருக்குது. மற்ற சியாட்டிக்கா பிரச்சனையும் இருக்குது. அதெல்லாம் நீங்க சொன்ன அவ்வளோ எனக்கு விளங்கினது. அதுக்கு டிசிஷன், அதுக்கு என்ன பாவிக்கணும், என்னத்தால வருது, என்ன ஏன்னு தெரியல. ஆனா நீங்க சொன்னது எல்லாம் மடியா விளங்கினது. மிக்க நன்றி. உங்களோட கருத்தையும் கேட்கிறேன். மகிழ்ச்சி. அது ஃப்ரோசன் சொல்லிக்கல அது தெரியாது, அந்த தோல் ஃப்ரீஸ் மாதிரி தான் அந்த மீனிங்லாம் சொன்னார்கள். இப்பதான் அதுக்கு வேற பேர் கொடுக்குறார்கள், சப்பா குரோமியன் இம்பிஞ்ச்மெண்ட் சொல்றார்கள். சிலவோட டயக்னோஸ் பண்ற பிரச்சனைன்னு சொன்னா அதுக்கு ஒரு கேமரா போட்டுப்பா, ஆத்ரோஸ்கோப் பண்றாரு. கேஸ்ட்ரோஸ்கோப் பண்ணிக்கல வயிற்றுல போற மாதிரி இந்த ஜாயிண்ட்டுக்குள்ள ஒரு இந்த மாதிரி ஒரு ஊசி மாதிரி அண்டில் ஒரு இதை போட்டுட்டு என்னுடைய நண்பர்களோட மனைவிக்கு கேட்கல அது செய்துதான் என்னன்னு கண்டுபிடிச்சார்கள். அப்போ கல்சிஃபிகேஷன் சில போல ஒரு பார்ஷல் டேர் என்பார். முழுசா இருந்தா டிஸ்லொகேஷன் மாதிரி வந்துடும். டிஸ்லொகேஷன் ஷோல்டர் அன்றைக்குல அந்த லிகமன் முழுசா இருந்துட்டுது. கொஞ்சமா டேர்ன்னு சொல்லிக்கல எல்லாம் அந்த ரெண்டு மேல அந்த கேப்சியூலே சில பேருக்கு இன்ஃப்ளேம்ட் ஆகிடும். டயபெட்டிஸ் ஆனாக்களுக்கு கூட சொல்லுவார். எனக்கு டயபெட்டிக் இல்லை, ஆனா நான் கேட்கறது கல்சிஃபியேட்டும் சில போல நான் சொன்ன மாதிரி அந்த டெர்மினாலஜியை பற்றி யோசிக்க வேணாம். நான் என்ன தசை என்னன்னு சொன்னா தசை இணைப்பு டெண்டன், அந்த அதுகளில் கல்சிஃபை பண்ணால் அதுல உறைஞ்சிற மாதிரி இருக்கும். அப்ப அதுக்கு பிசியோதெரப்பி மூலம் கியூர் அண்ட் இல்லை, ஹீலிங் தான். நாளடைவில் கியூரா வந்துடும். ஆனா என்ன காரணம் மட்டும் தெரியணும். இந்த நீங்கள் விழுந்து அடிபட்டாதான் அந்த டேர்கள் வரும், சும்மா ட்ரே வராது. அப்ப அதுக்கு தான் கால்சிஃபிகேஷன் இல்லை வேற காரணமா இருக்கலாம். நாங்க செய்யற வேலையை பொறுத்துதான் இருக்கலாம். அதோட அந்த ஷோல்டர்ல கொஞ்சம் காமன் இல்லாட்டியும் ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் என்ற சேஞ்சஸ் வரலாம், கூட பெருவிரல்ல வரலாம். எல்லாரும் முழங்கால் தான் கூட. என்ன முழங்கால் வெயிட் பண்றது, கையில இருக்கிற ஜாயின்ஸ்ல வெயிட் தாங்காதபடியா ஆஸ்டியோ இது ஆர்த்ரைட்டிஸ் குறைவு. அப்ப இந்த நம்ம போறது அதே அநியமான பேருக்கு வருது. நான் இதுல இன்னொன்று சொல்ல தவறிட்டேன். நாம் கூட அந்த
நேரி லம்ப வெட்டிப்புறம் அதில் காட்டினான். அதே மாதிரி இந்த கழுத்துல ஏழு எலும்பு இருக்குது. அதுக்குள்ள இருக்கிற ஒரு இதுக்குள்ளாலேயும் நர்வ் வருது. அப்ப அந்த கழுத்துக்களால வலிக்கிற நர்வ் வந்து கைக்கு சப்ளை பண்ணுது. அப்ப சில பேர் சொல்லுவார்கள் உங்களுக்கு செர்வைக்கல் ஸ்பாண்டிலோஸ் என்று சொல்ல பார்த்தேன். இல்லை ஸ்பாண்டைலண்டா அந்த முதுகெலும்பு இதைத்தான் ஸ்பாண்டைலன்றது. அப்ப செர்வைக்கல் ஸ்பாண்டிலோஸ் உங்களுக்கு அதிகமா இருந்தா அந்த நர்வ் எல்லாம் கைக்கு சப்ளை பண்ணும். இந்த நாரி எலும்புகளால வர நர்வ்ஸ் வந்து காலுக்கு சப்ளை, அதுதான் சாட்டிகான்றது. அப்ப கைக்கு நாங்கள் அப்படி ஒன்று சொல்றோம், கையில போற நர்வுக்கு பேர் ரேடியஸ் நர்வ், மீடியன் நர்வ். ரேடியக்காவோ மீடியக்கான்னு நாங்கள் சொல்றேன் இல்லை, அதுதான் சாட்டிகான் பேர்கள். இதுல வந்து இப்படி இந்த கூட இந்த என்ன சொல்றது ஃபிங்கர் டிப்ஸ்ல நாம்னஸ் இருக்கும், அல்லது சில இடங்கள்ல வேற இடங்கள்ல எந்த அதுல 7 கன நர்வ்ஸ் ஆறுறது அதெல்லாம் ஜாயின் பண்ணி தான் கைக்கு சப்ளை பண்றது. டாக்டர் அந்த முறையான டாக்டர் போனா வடிவ எக்ஸாம் பண்ணி சொல்லுவார்கள். அதோட சிவியரா இருந்தா அதுக்கு முந்தி ட்ராக்ஷன் எல்லாம் கொடுத்தார்கள். இப்ப அந்த ட்ராக்ஷன் பாப்புலர்ல கொலரா போட சொல்லுவார். நீங்கள் செவியா அப்படி இருந்தேக்கல கொலர் ஒன்றை போட்டு பாருங்க, போயிடும். இந்த கொலரை போட்ட உடனே அந்த அசைவு குறையக்குள்ள ஹீலிங் தண்டவாள நடந்துடும். நாங்கள் அதை அசைச்சு கொண்டு இருந்தா தான் ஹீலிங்க்கு தடையா இருக்கும். அப்ப செவ்வாய்க்கால் கொலர் வச்சிருக்கீங்களா? நாங்களே செய்யலாம். இந்த எக்ஸ்ரே பழைய எக்ஸ்ரே ஃபிலிம்ல வெட்டி போட்டு போடுறது, ஆனா இங்க வேண்டலாம். ஆக்சிடென்ட் பட்ட போதுதான் இல்ல, அது நானும் இடையில டெலிவிஷன் பார்த்து கொண்டு நிறுத்துறதும் கேட்கல, இப்படி இழுத்து விட்டோன்னே நான் பேருந்து ஸ்காலரா போட்டுட்டு கொண்டு இருக்கிறது. நன்றி நன்றி நன்றி. இந்த சயாட்டிக்காவும் வந்து நான் நினைக்கிறேன், எனக்கு சயாட்டிக்கா எனக்கு 3 இயர்ஸுக்கு முதல் தொடங்கி நான் இப்போ 3 இயர்ஸா டெய்லி எக்ஸசைஸ் செய்தோண்டு வரவே அது இல்லாம போயிட்டுது. அதான் அந்த வேர்டை பாவிச்சாலும் அதுக்குரிய ப்ராப்பர் எக்ஸாமினேஷன் செய்யுது நியூராலஜிஸ்ட் டயக்னோஸ் பண்ணணும். எல்லாரும் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஃபெசட்ஸ் இருக்கல்லோ அதுகளாலேயும் இப்படி வரும் சில வேலை. அப்ப அதுக்கெல்லாம் அந்த இன்ஜெக்ஷன் கொடுப்பார்கள். அதுகளெல்லாம் டெம்பரரி ரிலீஃப் தான். நன்றி நன்றி கலைவாணி அம்மா. நீங்க குத்தகைக்கு எடுத்த ஆக்களை எல்லாம் குத்தகைய முடிச்சு எல்லாரையும் பினிஷ் பண்ணி அனுப்பி விடுங்க, குத்தகை வேண்டாம் இனிமே சொல்லி. ஆனா பெர்மனண்டா எடுத்தாக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நீங்க குத்தகையத்தான் எடுத்திருக்கிறீங்க. நன்றி. அடுத்து வருதாம்மா. எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் ஜெகநாதன் உங்களுக்கு வணக்கம். வணக்கம். இன்றைக்கு அருமையான தலைப்பிலே அருமையான செய்திகளை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே நீங்கள் சொன்ன விடயங்களை இடைக்கிடையே அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். என்னை பொறுத்தப்பட்டுல இந்த இடக்கை இதுக்கு மேலே போகாது. ஆனால் முன்னால போகக்கூடிய விதத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நல்லபடியால அதற்கு மேலால ஒன்றும் செய்வதற்கு இல்லை. அதே போல இந்த விரல்கள் அதாவது இறுக்கமா வருகிற விஷயங்களும் இருக்கு. அதுக்கு உறைஞ்சி விரைப்பு காலையில வரும், சில நேரத்துல எந்நேரமும் வரும். அப்ப அதுக்கு இப்படி கசக்கி எக்ஸசைஸ கொடுக்கறதுதான் என்னுடைய வழக்கம். அடுத்தது இரவிலே சொன்ன மாதிரி கலைவாணி சொன்ன மாதிரி இந்த என்னன்னு சொல்றது இழுத்து பிடிக்கும் இந்த கால் படுத்திருக்கே கிராம்ப் அது இருக்கு. அப்ப என்னுடைய வயதை பொறுத்த மட்டும் இவையெல்லாம் சகசம் என்று நான் முதுமை வரும் பொழுது இதில் எல்லாம் வருமென்று அறிஞ்சு அதை அந்தந்த மாதிரி சமாளிச்சு கொண்டு போறேன். நீங்கள் உங்களுடைய இன்றைய உரை மிக மிக நன்று, எல்லோருக்கும் ஒரு விழிப்பு உணர்வை கொடுத்திருந்தது. நன்றி. நன்றி. ஒருவர் நகைச்சுவை இருந்தார், ஒரு வயதுக்கு பிறகு உங்களுக்கு இப்படி ஒலிம்பேக்கில் அங்கே பிடிக்காட்டி யூ ஆர் டெட் என்று சொல்லி. அப்ப இவற்றெல்லாம் இது எங்களுக்கு இயற்கை தருகின்ற இவ்வளவு காலமும் வாழ பண்ணி இப்பொழுது இந்த சின்ன சங்கடங்கள் தானே பிரபஞ்ச இயக்கத்துல அதைகளை நாங்கள்
நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு மெடிடேஷன் இப்படியான விடயங்கள் எல்லாம் உதவி பண்ணும், கட்டாயம் உதவி பண்ணும். நான் அதை அனுபவிக்கிறேன். நிச்சயமா. ஓகே, நன்றி. நன்றி. நன்றி நன்றி வரதாம்மா. உங்களோட இந்த வயதிலையும் நீங்க இவ்வளவு அழகா வந்து இந்த இடத்துல பேசுறீங்க. அதுக்கே முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்ல வேணும். அடுத்து டாக்டர் சரஸ் வலுநாதன் அம்மா பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டேன். எல்லோருக்கும் வணக்கம். வயது போக போக நான் இங்கே இருக்குது வரதாம்மாக்கு அடுத்ததா எனக்கு தான் கூட வயதுன்னு நான் நினைக்கிறேன் இதில் இருக்கிறவங்களுக்கு. ஆனபடியா சொல்லுங்க. எனக்கு 92 பிப்ரவரி 22 வந்துட்டுது. நான் செகண்ட் Birthday வேர்ல்டு முடிஞ்சுது. வார்டுக்குள்ள பிறந்தேன். 41. எனிவே நீங்கள் மிக மிக இளமை எனக்கு. அது உங்களுக்கு அடுத்தது நான் பிறகுதான் மற்றாக்கள் இதில். ஆனபடியா ஒருத்தருக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னா, டாக்டர் ஜெகநாதன் இன்றைக்கு உண்மையில் நீங்கள் எல்லாம் நல்ல பொது ஆக்களுக்கு விளங்கத்தக்கனையாக தமிழ்லையும் சொல்லி எல்லாம் படங்களையும் காட்டி விளங்கப்படுத்தினபடியா எல்லாருக்கும் நல்லா விளங்கினது நல்லா இருக்கும். ஏனென்றால் அந்த ஒரு டேர்ம்ஸையும் டாக்டர்ஸ் சொல்றது அப்போ ஆக்களுக்கு அது விளங்காது என்னென்று அவைகளுக்கு. ஆனால் நீங்கள் இப்படி விளங்கப்படுத்தினது பெரிய நன்மை எல்லாருக்கும் வந்து சொல்கிறேன். நான் மெடிக்கல் என்றபடியாக எனக்கு விளங்கும். பொது ஆக்களுக்கு எல்லாரும் விளங்கத்தக்கனையா நீங்கள் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மற்றது எனக்கு நான் சயாட்டிக்கா இருந்தாலுமே அதுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணல. நான் விழுந்த அப்புறம் தான் எனக்கு நாரியில் லம்பா 3, 4, 5 கழுத்துலேயும் 3, 4, 5 எனக்கு டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குது. மற்றது ஃபெசட் ஜாயின்ஸும் இருக்குது. நான் இன்ஜெக்ஷன்ஸும் எடுத்திருக்கிறேன். ஆனால் எக்ஸசைஸ் தான் மெயின். இது ஒருக்கு அதை கன்சிடர்ட் ஆப்ரேஷன். நான் பிறகு நான் ஒரு மாதிரி எக்ஸசைஸ் அதில் செய்து போட்டு இருக்கிறேன். ஆனால் இருந்துட்டு ஃப்ளேர் அப் பண்ணும். எக்ஸசைஸ் தான் நெடுகளும் மெயின் ஸ்டே. அதனுடைய எனக்கு நீங்கள் சொன்ன எல்லாம் விளங்கிச்சினது. ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுக்குறவையல் ஃபெசட் ஜாயிண்ட்டுக்கும் மற்ற அந்த இதுகளுக்கும் சாட்டிக்காக்கும் கொடுப்பினோம், கழுத்துக்கும் கொடுப்பினோம். அது டெம்பரரி தான். நீங்கள் சொன்ன மாதிரி 6 months ஒரு தான் கொடுப்பினோம், அடிக்கடி கொடுக்கப்படாது. நான் இப்போ நிப்பாட்டிட்டேன் அதெல்லாம். எனிவே ஆனால் எல்லாருக்கும் இது இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனையோ சிக்னஸ் எல்லாம் இந்த பேக் பெயினால் மற்றது ஹெவி வெயிட். இன்னொன்று நாங்கள் அந்த ஹேண்ட்பேக் காவி கொண்டு திரிகிறது தோளில், அது கூடாது. அது தட் அஃபெக்ட்ஸ் த ஷோல்டர், எஸ்பெஷலி விமென். ருமட்டாலஜிஸ்ட் ஒரு நாளும் இதில் ஒன்றும் காவாய். நம்ம எப்போதும் ரக்ஸாக் தான் கொண்டு திருவினோம். இப்போ ரக்ஸாக் அது கூட கொமனாக பாவிக்கிறபடியா அது உதவும் இந்த நெக் இதுகளுக்கு. மற்றது நெக்குக்கு எக்ஸசைஸும் இருக்குது, கொலரும். நான் ஃபிசியோதெரப்பி போனால் நான் அப்படியா சொல்கிறேன். அப்படி அமர்த்தி திருப்பி பார்க்கணும். அப்படி மறாது தலைக்கும் போய் சரியாக தலை இடிக்கிற மாதிரி தலையும் இடிக்கலாம். அந்த ஹாஸ்பிட்டல் இதில் இருந்து இப்படி போய் அந்த நெக்கில் இருந்து அது எஸ்பெஷலி இந்த மார்னிங்ஸ் அந்த இரவில் படுத்துட்டு பேக்கில் அதுக்கெல்லாம் எக்ஸசைஸ் தான். ஏனெண்டா அதெல்லாம் எனக்கு கொமனாக இருக்கிறபடியே எனக்கு சொல்லலுமா இருக்கிறது. மிக்க நன்றி ஜெகா. நன்றி. இந்த தாய்ச்சியும் எக்ஸசைஸும் தாய்ச்சின்றது கொஞ்சம் ஈஸி கோயிங். அது தாசி வலும் லேசா சும்மா அந்த உடம்புல அப்படி இப்படி நாங்கள் அது கொஞ்ச காலம் செய்து நாங்களுக்கு ஜூமில் பேண்டமிக்கு இப்போ எங்களுக்கு தந்தவியல் தாச்சி நடுகளும் செய்தார். அது நடுகளும் செய்கிறது நல்ல இந்த சைனீஸ் மற்றது ஜப்பனீஸ் அவங்க தாய்ச்சி நடுகளும் காலாமுடி எழுப்பினோண்டம் அங்கே பார்க்கில் போய் நின்று தாய்ச்சி தானே செய்கிறாங்க. அதாலே அவைகளுக்கு கனகாலம் இருக்கணும் வேண்டும் தெரியும், லாங்கிவிட்டி கூட வேண்டும். ரெகுலர் எக்ஸசைஸ் எப்போதும் எல்லாருக்கும் உதவியா இருக்கும். எனவே என்னென்று போட்டா தாய் பிறந்தால் வலி பிறக்கும், தாய்ச்சி செய்தால் வலி பறக்கும். மற்றது கிராம்ஸ் அநேகமா அந்த ஸ்டாட்டின் எடுக்கிற ஆக்களுக்கு இருக்கிறது காலில். ஸ்டாட்டின் அது ஒரு சைடு எஃபெக்ட். அது ஒரு சைடு எஃபெக்ட் என்று சொல்கிறார்கள். அது ஒரு சைடு எஃபெக்ட் எல்லாருக்கும் இருக்கிற இல்லை, சில பேருக்கு இருக்கிறது. அதுலயும் இந்த மயோசைட்டிஸ் என்ற வேர்ட் பேர் பொருந்தும். அது இந்த ப்ராக்சிமல் மசில்ஸ் இதுதான் வர்றது அந்த ஜாயின்ஸ் கிட்ட. ஆனா கால்ல காஃப் மசில்ஸ்க்குள்ள வரும். நன்றி 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 அம்மா. அடுத்து
கலா மகாலிங்கம் அம்மா கனடாவிலிருந்து அன்மியூட் பண்ணுங்கம்மா. ஓகே. நான் இவருக்கு நன்றி சொல்லத்தான் இவற்றை கதையில நல்ல ஒரு நுணுக்கமான கதைகள் சொல்லி கொண்டிருப்பார். அதை கேட்டு கேட்டு ரசிப்பேன். அதனாலே அவருக்கு நன்றி சொல்லத்தான் எடுத்தேன். நான் அவர் சொன்னதெல்லாம் உண்மை. ஆனபடியா நாங்களும் வருத்தக்காரர்னு சொன்னா அப்படித்தான் இருக்குமென்று நினைச்சு போட்டு நாங்களும் இருக்கிறோம். ஆனால் அவற்ற பாயிண்ட்ஸுக்கு நான் சும்மா நார்மலா கதை கேட்குள்ளே அவர் நல்ல வழியா கதைப்பார். அதனால அவருக்கு ஒரு நன்றி சொல்லி, இந்த தளத்துக்கும் ஒரு நன்றி சொல்லி, நாங்கள் சும்மா இருக்கையில் எங்களுக்கு ஒரு தளம் ஒன்று இருக்குது, அதுக்குள்ள போய் இருந்துட்டால் நிம்மதியா இருக்கலாம் என்றது உண்மை என்றது உணர்ந்து வடிவாக அவருக்கு நன்றி சொல்ல எடுத்தேன். கூடான கூடி நன்றிகள் ஐயா. வணக்கம். நன்றி 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 அம்மாக்கு. அடுத்து ராதே அம்மா பேசுங்க. அன்மியூட் பண்ணுங்கம்மா. எல்லோருக்கும் வணக்கம். வீடியோல வராததுக்கு மன்னிப்பு கோருகிறேன். ஜெகநாதன் ஐயா, இட்ஸ் an excellent presentation. எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்கும் நீங்க சொன்னது எல்லாம் விளங்கினது. ஆனா ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுவீங்களன்னு பார்த்து கொண்டிருந்தா நீங்க சொல்ல இல்ல. அப்ப ஆனபடியா அதை பற்றி இப்ப உங்களை ஒரு கேள்வி கேட்க போறேன். ஸ்டெனோசிஸ் ஆஃப் த ஸ்பைனல் கனால், அதுதான் எனக்கு இருக்கு. கலைவாணி அம்மா குத்தகை எடுத்து வச்சிருக்கிறேன்னு சொன்னா இது எனக்கு ஒரு பெர்மனன்ட் ப்ராப்ளம். ஆபரேஷனுக்கு வர சொல்லிச்சுன்னா நான் சொன்னேன், என்னால் இயலாது, அதிலும் பார்க்க நான் பெயினோடய இருக்கிறேன். அதுவும் ஆபரேஷனுக்கு வர சொல்லிப்பட்டு நான் கேட்டேன், நியூரோ சர்ஜன் செய்ய போறாரு, ஆர்த்தோபீடிக்கன். ஆர்த்தோபீடிக்கன் நான் சொன்னேன், எனக்கு ஆர்த்தோபீடிக் சர்ஜன் வேண்டாம், நான் வேற இல்லை இதுக்கு என்று சொல்லி போட்டு நான் விட்டுட்டேன். ஆனா அது இன்னும் எனக்கு ப்ராப்ளம் தந்துதான் இருக்குது. ஆனா சரியான மோசமா இல்லை. விட்டமின் டி சரியான குறைவுன்னு சொல்லி விட்டமின் D3 இப்ப எடுத்துக்கொண்டு வாரன். அதால ஒரு சாடையான ஒரு உதவி இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றது இந்த என்ன, இந்த எக்ஸசைஸ் செய்யறதாலையும், எஸ்பெஷலி அந்த தேர்ஸ்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ் மார்னிங்ஸ்ல நாங்க எக்ஸசைஸ் செய்வோம்ல, அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரியும் இருக்கிறது. அதான் நான் இந்த ஸ்டெனோசிஸை பற்றி நீங்க ஒன்றும் சொல்லலே, அதுவும் இந்த நர்வ்ஸ் இதோட சம்பந்தப்பட்டதா தானே இருக்க வேணும் ரெண்டு யோசிச்சு கொண்டு இருந்தேன் நான். அதைத்தான் நான் சொல்ல. நான் அதை இன்க்ளூட் பண்ண இல்லை. அது என்ன டிகிரி என்றதையும் பொறுத்து இருக்குது. மற்றது அதுகளெல்லாம் பொதுவா பிறக்கைகளை அமைகிறதாக்கும் பேந்தும் சினோசிஸ் வர்றது என்றால் அது எனக்கு அவ்வளவு ஃபெமிலியர் இல்லை. அப்படியான பேந்து வார சினோசிஸ் எல்லாம் பிளட் வெசல்ஸ் தான் வாடுறது. இது பிறக்கைகளை இருந்தது சில போல இந்த சேஞ்சஸ் வர்றபடியா ஆர்த்ரைட்டிஸ் ஆஸ்டியோபோரோசிஸ் பிரசன்ட் பண்ணுதாக்கும். இல்ல நீங்க ஒரு ஸ்பெஷலிஸ்ட் தான் விளக்கம் எடுக்கணும். ஸ்டெனோசிஸால அது அந்த நர்வ்ஸையும் பாதிக்குது போல இருக்கு. அதுதான் அந்த பெயின். அப்படி என்றால் யங் ஏஜ்லயே பிரசன்ட் பண்ணி இருக்கணும். எத்தனை வயசுல உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்தது? அதுதான் மெயின் கேள்வியா இருக்கும். ஒரு 50 வயதுக்கு பிறகு. ஒரு ஏதாவது காரணம் இருக்கணும் என்றால் பாப்புலேஷன் ஸ்டடி எடுத்தா மைல்ட் டிகிரிஸ் இருக்கலாம் என்று சொன்னால் அது சிம்டம்ஸ் தராம இருக்கும். 50 வயதுக்கு அப்படி சிவியர் என்று சொன்னா 20s வந்திருக்கும். ஸ்கெல்டன் வந்து ஃபுல்லா டெவலப் பண்றது டீனேஜ் இயர்ஸ்க்கு அதுக்குள்ளதான். அப்ப அப்படியான சினோசிஸ் வந்து சிக்னிபிகண்டா இருந்துருந்தா அப்பவே வந்திருக்கும். இந்த வாரத்துக்கு வேற காரணங்கள் இருக்கலாம். நான் சொல்லட்டா? எனக்கும் இருக்காது, எனக்கும் இருக்குது. அது என்னென்றால் நரவிங் ஆஃப் த ஸ்பைனல் கனால், அதாலதான் எங்களுடைய நர்வ் பிஞ்சிங் இருக்கிறது. அந்த பல்ஜிங் ஆஃப் த டிஸ்க்ஸ் போயிட்டு அது அது அதால the narrowing of the spinal canal, அது எனக்கு இருக்கு. அப்ப அதால நர்வ்ஸ் வரைக்குள்ள இட் பிஞ்சஸ் நர்வ்ஸ், அதால பெயின் வர்றது. இல்ல ஆனா டயக்னோசிஸ் அது எனக்கு முந்தி இருக்கே இல்ல,
அது இல்ல அந்த பிறகுதான் அப்படியான வந்தது. சுச்சுவேஷன்ல டிஸ்க் பல்ஜோ டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வேர்கள். டிஸ்க் பல்ஜிங் ஆஃப் த டிஸ்க் இருக்கு. அதோட ம். இந்த இந்த வயது போக இந்த டிஸ்க் ஆல்சோ அண்டர்கோஸ் சர்டன் சேஞ்சஸ். அப்ப ஓமோ அந்த ஸ்பேஸ் குறையும். அந்த நான் சொன்னேன் ஆஸ்டியோஃபைட்டோ அந்த விளிம்புகள் இந்த நூல்கட்ட விளிம்பு மாதிரி இப்ப அதுகள் எல்லாம் இன்ஃபிட் அதெல்லாம் பண்ணும். நரோஸ் இது ஆனா அதை வந்து செனோசிஸ் சொல்லுவார்களோ எனக்கு தெரியாது. அது அப்படித்தான் சொல்றேன். சொல்லுங்க. ஸ்டெனோசிஸ் அண்ட் narrowing of the இல்ல அதான் spinal என்னன்னா canal. அந்த அந்த கெனால் வந்து அதுக்குலாம் இருக்குது ஸ்பைனல் கார்டு. அப்ப அந்த கெனால் அதான் நேரோவா வந்தால் அதை எம்ஆர்ஐல காட்டும். யா எம்ஆர்ஐல தான் இது காட்டினது. எம்ஆர்ஐல எம்ஆர்ஐல காட்டும். தான் காட்டினது. ஏனென்றால் யூ கெட் a high definition picture. எக்ஸ்ரேல high definition இல்ல, you may not detect it. நன்றி. நான் விழுந்தது எப்படி என்றாலும் கொழும்பு. சாரி எப்படி என்றாலும் நான் வரதாமா 92 வயதுன்னா நான் ஷாக் அடிச்சு போனேன். அப்ப நான் உங்களை போல இருந்தேன்டா ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி வரதாமா. உங்களோட வயது வரை இன்னும் என்னால இருக்கேலுமெண்டா. சிரிச்சு கொண்டிருங்கோ, ஓ அத போல மற்றவருக்கு எனக்கு உதவி பண்ணி கொண்டிருங்கோ. ஆமா அதான் ஆமா அதை நான் நான் சொல்றேன். செய்யறேன். உங்களை போல இருந்தா அது பெரிய காரியம் வரதாம. நீங்க கொடுத்து வச்ச நீங்கள் நல்லா இன்னும் 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 கலகாலம் இருக்க வேணுமென்று வாழ்த்தி கொண்டு விடுறேன். சுகமா இருக்கோ. வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். நன்றி. நன்றி அனைவருக்கும் நன்றி. அடுத்து சுயேந்திராமா வாங்கோ, உங்களோட டியூட்டியை நீங்க பாருங்கோ. அனைவருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் ஜெகநாதன் ஐயா, உங்களுடைய பேச்சு மிகவும் திறமையாக இருந்தது. என்றால் நீங்கள் எல்லா வருத்தத்தையும் பற்றி தொட்டுக்கொண்டு போய்விட்டீர்கள் என்றபடியா இதில் இருக்கிற எல்லாருக்குமே ஒவ்வொரு வருத்தம் இருந்து கொண்டுதான் இருக்குது. அது நீங்கள் சொன்ன விதம் நன்றாக இருந்தது. என்ற எங்களுக்கு இந்த என்ன மெடிக்கல் டேர்ம்ஸ் விளங்குறா இல்லையா, ஆனால் நீங்கள் அது என்னென்னு படங்கள் மூலம் விளக்கினதற்கு நன்றி. எனக்கு ஒரு கேள்வி, அந்த டெண்டன் அறந்து இப்போ எனக்கு விழுந்து இந்த கழுத்துல இருந்து கைக்கு வர்ற டெண்டன் அறந்து போச்சு. அப்படி என்னைக்கு அதுக்கு ஏதாவது ஹீலிங் என்னவும் இருக்குதோ ஆப்ரேட் பண்ணாம என்றது எந்த கேள்வி. அது வந்து கணக்கு டெண்டன்ஸ் இருக்கு. இந்த கொலபோன் ஒன்று இருக்கு இல்லோ, அது படத்தை சொல்லியிருக்கணும். இந்த தோள்பட்டை ஸ்கெபிலாவோட கொலபோனும் வந்து ஜாயின் பண்ணுது. அப்ப எந்த டெண்டன் அறந்துருக்குன்னு எக்ஸாக்டா அவங்க சொன்னா அதுக்கு சர்ஜரி தான் கழுத்துல இல்ல, அது ஃபுல் டேர்ன்னு சொன்னா, பார்ஷியல் டேர்ன்னு சொன்னா ஹீல் பண்ணும். இது ஃபுல் டேர் இல்ல முன்னால என்ன ரெக்கமெண்ட் வாட் டிட் தே சே, அப்படி விட சொல்லிச்சிட்டேமா. அது உடனே செய்து ஆப்ரேட் பண்ணி இருந்தா இட்ஸ் ஓகே. இப்ப எனக்கு 1.5 years ஆச்சுபடியா இட்ஸ் டிஃபிகல்ட் ஏஜ் போய் நீங்க விழுந்துன்னு சொன்னீங்க. ஸோ தட் would have added into that problem. அதான் அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ரெண்டு கீழே சாரி உங்களுக்கு ஆத்ரோஸ்கோப் செய்தவையா? எம்ஆர்ஐ காட்டுதாக்கும். இல்ல என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் வாழ்ந்த வைஃபுக்கு ஆத்ரோஸ்கோப் செய்தார்கள். இந்த அவருக்கு இப்ப சரி என்று என்ன காரணம் நான் கேட்க இல்லை. அதால என்ன அது பொதுவா ஃப்ரோசன் ஷோல்டர்னு முடிவு எடுத்துருவாங்க. ஃப்ரோசன் டேக்கில் ஃப்ரீஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் ஃபுல்லா தூக்கலான்னு சொல்லி, அதான் அந்த சிம்டம். அளவு தூக்கலாம், அதுக்கு மேல தூக்கலான்வார்கள். சில பேருக்கு துண்டா தூக்கலாம், அசைக்கலாம் வந்துடும். அதான் உண்மையில ஃப்ரோசன் சொல்லணும். அதனோட இப்ப அப்படித்தான் சொல்லுவாங்க, சப் அக்ரோமியன் இம்பீச்மெண்ட் அல்லது ஆக்ளூஷன் சொல்லுகிறார்கள். ஃப்ரோசன் ஷோல்டர் சொல்லி இன்னும் பாவனையில இருக்குது. இன்னும் ஒரு கேள்வி, அந்த முழங்கால் 2 எலும்புகளும் இந்த ஒன்றோடு ஒன்று முட்டை லிகமெண்ட் இதா போனா அத என்ன நீ ரீப்ளேஸ்மெண்ட் செய்தால்தான் சரி வருமா அல்லது வேறு விதத்தால செய்யலுமோ? அது கணக்கு லிகமெண்ட்ஸ் இருக்கு. அது அகெயின் அதோட இன்னும் ஸ்ட்ரக்சர் இருக்கு, மெனிஸ்கஸ் என்று சொல்லி, அது ஒரு கார்ட்லேஜ் மாதிரி ஆகும். அப்ப சின்ன ஸ்மால் அமௌண்ட் டேமேஜ் என்றால் மேனேஜ் பண்ண சொல்லி நம்ம பிரேசஸை போட சொல்லி, சிவியர் என்று சொன்னால் ஒரு சர்டன் ஏஜுக்கு பிறகு யாரும் சொல்லிச்சுன்னா
70 இயர்ஸ்க்கு முதல்டா நீ ரிப்ளேஸ் பண்ண மாட்டேனம்மா. கூட ஏஜ் கேட்கறதுக்காக சொல்ல இல்லை, அது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் தான் சொன்னா எனக்கு 70 இல்லாதபடியா செய்ய மாட்டேன். விழுந்து முறிஞ்சு சின்ன ஒரு ஃப்ராக்சர் வந்துட்டுது. ஏன்னா அது வந்து 10 இயர்ஸ் கேரண்டியா. அப்ப நீங்க 60 வயசு ஏதாவது 70 திருப்பி செய்ய வேண்டி வரும்போது இருக்கே இல்லை. I don't know that's the reason. ஆனா இப்போதான் ஹை ஸ்டாண்டர்ட் ரிப்ளேஸ்மெண்ட் லாங் லாஸ்டிங்னு சொல்லுகிறார்கள். ஏர்லியர் பிஃபோர் த டர்ன் ஆஃப் த செஞ்சுரி செய்த இதுகள் எல்லாம் 10-15 வருஷம் தான் கேரண்டி. ஓகே, நன்றி. நான் இன்டிரெக்டா மறுபடியும் சொல்றேன். நன்றி ஜெயநாத மாஸ்டர். நான் தியான தலத்தை பற்றியும் கூற விரும்புகிறேன். இத்தியான தலம். நன்றி அம்மா, நன்றி. இமைப்பொழுதும் என்னெஞ்சு நீங்க அந்த ஆழ்வாள் நேரம் போறவழியே நான் குயிக்கா கேட்கிறேன். இரண்டு ஐயா 2 கேள்வி. ஒன்று, இரவில படுத்து கொண்டிருக்கக்குள்ள ஸ்பெஷலி நாட் இன் த டே டைம் அந்த கால் விரல்கள் வந்து சாதுவ நம் சென்று இல்லை, பட் அந்த கால் விரல்கள் சாதுவ நோறது போல இருக்கிறது நைட் டைம்ல. அதுக்கு என்ன காரணம், அது என்னென்று நிவர்த்தி பண்ணலாம்ன்றது ஒரு கேள்வி. மற்றது ஆக்களுக்கு அந்த ஷேக் பண்றது, உடம்பு ஷேக் பண்றதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன செய்யலாம், அதான் 2 கேள்வி. முதலாவது கேள்வி வந்து நான் சொன்ன மாதிரி கிராம்ப் சொன்னா அப்படி உள்ளுக்குள்ள மடிகிற மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும். இது கிராமும் இருக்கு. ஆனா இது வந்து கொஞ்சம் வித்தியாசம். இது என்னன்னா அந்த விரல்கள் மட்டும் அது மடிகிறது இல்ல, சாதுவா நோகும் நைட் டைம்ல கூடுதல் படுத்திருக்கதான். அது ஒரு ஃபனி ஃபீலிங் இருக்கும். ஃபுல் நம்னஸ் சொல்லல, காலை வந்து குறைவு நம்னஸ் தான் ஆறுது. வேற ரீசனா இருக்கலாம் நோன்னு சொன்னா. நோண்டா பெரிய நோண்டு இல்ல, சாதுவான ஒரு டெண்டர் ஃபீல், ஒரு மெல்லிய. சம்மர்ல போடாது கொஞ்சம் குளிரண்டு சொன்னா சாக்ஸ போடு, வார்ம்த் என்ன சொல்றது, சாக்ஸ் அதெல்லாம் போட்டால் ரிலீவ் பண்ணும். 2வது கேள்வி வந்து உடம்பு என்ன சொன்னீங்க, உடம்பு நடுங்குறான்னு சொல்லி நம்ம ஷேக் பண்ணும் சிலாக்களுக்கு. அது இங்க ஒரு கிளினிக்கே இங்க என்று இல்ல, இந்த நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு இல்ல, அதுல மூவ்மெண்ட் டிஸார்டர்னு ஒரு கிளினிக்கே வச்சிருக்கிறாரு. நான் அங்க ஒர்க் பண்ணல, ஒரு ஸ்டடியில் ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக போனேன் நான் ஒன்ஸ் a month. அப்ப அங்கதான் அது என்ன மாதிரி என்று மூவ்மெண்ட் டிஸார்டர்ஸ் மட்டுமே ஆக்கள் வருகினா, சின்ன நடுக்கம் இல்லை, பெரிய இப்படி ஷேக் பண்ற மாதிரியும் இருக்கு சில பேருக்கு. ஆனா சீனைல் ட்ரெமோஸ் தான் காமன். ட்ரெமோஸ் ஒரு பார்க்கின்சன்ஸ் ட்ரெமோஸ் மாதிரி சீனைல் வயது போய்க்குள்ள வர சிம்டம்ஸ் இருக்குது. ஆனா நான் இதுல காரணம் இப்படி ஜர்க் பண்றேன், இப்படி கண்ணை நீங்க அடிக்கடி செய்யற, நீங்க இப்படி புருவத்தை இப்படி உருட்டுற மாதிரி ரோலிங் ஆஃப் ஐப்ரோஸ் வேற, அது நார்மல் தான். அது நார்மல். சில பேர் கதை கேட்கல கொண்டு காய்ச்சி கொண்டு இருப்பீங்க, கதை கேட்கல இல்ல குரல் என்ன சொல்ற த்ரோட் சவுண்ட் மாதிரி வரும். மேனரிசம் சொல்வார்கள், ஒரு மேனரிசம் என்று சொல்வார்கள். You can't stop it. அப்படியா? மேனரிசம் என்று சொன்னாலே ஒரு பழக்க தோஷம் தான் எடுக்கணும். ஆங்ஸியஸா இருக்க சில நாங்கள் ஓவர் ஆங்ஸியஸா இருக்க மாட்டோம். அப்ப இன்டிரெக்டா அது இதெல்லாம் ஆட்டோனமிக் மசில்ஸ், ஆட்டோனமிக் சிஸ்டத்தின் விளையாட்டு. தியானம் வந்து ஒழுங்கா செய்தால் கொஞ்சம் குறையும் நினைக்கிறேன். அது தியானம் செய்தாலும் சொல்லுங்க, தியானம் செய்தா போல எல்லாம் ஒழுங்கா வருது இல்ல. நான் கிட்டத்தட்ட 43 வருஷம் தியானம் செய்யறேன். அப்படி அதை நான் ஏற்றுக்கொள்றேன். உங்களோட ஆட்டோனமிக் சிஸ்டத்தை கொஞ்சம் சாதுவா வச்சிருக்கிறதுக்கு தியானம் வந்து பெரிய ஒரு என்ன சொல்றது ஆன்சர். நன்றி. நான் ஒரு இது சொல்லவா, இல்ல உங்கள்ட அந்த விரல்கள் இது கொஞ்சம் உங்களுக்கு கைவிரல்ல வார தனியா கைவிரலையும் இடையில வாரது. அது என்னண்டா ரேனோட்ஸ் ஒன்று இருக்கு, ரேனோட்ஸ் சிண்ட்ரோம். நீங்க ஜிபி சொன்னீங்களா? அது அதுக்கு அவங்க அந்த எல்லாத்துக்குமே சேர்த்து குயினைன் செல்வே தந்தவங்க
பிறகு இப்ப இந்த கால் இதுக்கு ஒரு டேப்லெட், அதை கான் ரிமெம்பர் த நேம், டேப்லெட் ஒன்று தந்திருக்கிறார். ஆனா அது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் வர்க்கிங். சும்மா அது ரேனோட்ஸ் அது இருந்து கொண்டே இருக்கும், கஷ்டம். டாக்டர் ஜெகநாதன் சொன்ன மாதிரி ஓம் சொக்ஸ் அது தான் நான் சொக்ஸ் நடுவேலுமே போய் பண்றேன். அப்படி இருந்தும் அது எஸ்பெஷலி இந்த நைட் கொஞ்சம் பெட்தான் அது நடக்கும். அது என்னென்றால் நைட்ல இன்னும் கூட காவணும், கொஞ்சம் ஆளும் மூவ் பண்ணாலும் இட் பெயின்ஸ், அதான் நடக்கிறது. அந்த குயில்ட் அதுகளுக்கு பெயின் கூட வரும். பட் நாங்க நினைந்தா சில வேளை சென்ட்ரல் ஹீட்டிங் நைட்டில் த்ரூ அவுட்டும் போறது அது நல்ல குறைக்க வேணும். Anyway, thank you very much. நன்றி. நன்றி நன்றி ஐயா. அடுத்து நிர்மலா ருத்ரமாறனம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. தேங்க்யூ மாஸ்டர். நான் என்னென்னா எனக்கு அந்த நாள்ல அந்த முழங்கால சரியான நோவா இருந்தது. நான் விடவும் இல்லை, ஒன்றும் செய்யவும் இல்லை, கொஞ்ச காலம் சரியான மேனுவல் கார் ஓட இல்லாம கஷ்டப்படுறேன். நான் ஒரு நாள் வேலையில இருந்து வலிக்கிட்டு நான் வேலை முடிஞ்சு எனக்கு ட்ரை பண்ணக்கூடியல கொண்டு பார்க் பண்ணிட்டேன், காரை காப்பாக்கில் விட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து காரை ஸ்ட்ரெச் பண்ணி தேய்ச்சிட்டு வீட்டை வந்து ஒரு மாதிரியா கிடந்து. எனக்கு என் ஹஸ்பண்ட் கேட்டார், என்ன ஒரு மாதிரி வாரிங்க இன்றைக்கு, என்ன நடந்ததுன்னு கேட்டார். நான் சொன்னேன், கார் ட்ரைவ் பண்ண இல்லாது முழங்காலெல்லாம் நோவுதுண்டு. பிறகு சொன்னார், அடுத்த நாள் இனிமேல் 2 காரை கொண்டு அவர் மெசேஜ் ஆட்டோமேட்டிக் வச்சிருந்தது, பெரிய கார், அது ஓடுற நான் தான். பின்னாடி சொன்னா, இனிமேல் இந்த காரை பாவீங்க, எனக்கு தாங்க போச்சு வந்துட்டு ஓடத்துறங்கினது. பிறகு ஒரு நாள் பிறகு எனக்கு குறைய இல்லை, நோவ துணையிட்டு. பிறகு பிசியோட்ட போனேன் நான். போக அவ பிரைவேட்டா போன, அவங்க சொன்னா ஒன்றுமே என்ன வேணாம், படுத்திருந்து காலை நல்லா உயர்த்த சொல்லி இப்படி உயர்த்தி வந்தே கொண்டு அவர் 2 காலையும் எனக்கு பிடிச்சி இப்படியே தள்ளி கொண்டு வந்தேன். எனக்கு நோவ துளைட்டு இந்த ஹிப் எல்லாம் தள்ளி இதுல நான் ஐ கேன் டூ இட்ன்னுட்டு பின்ன விட்டுட்டு சொன்னா அதே செய்து கொண்டு வர சொல்லி நான் போய் செய்ய தொடங்கி எனக்கு அந்த முழங்கால் நோயே இல்லாம போயிட்டுது. ஆனால் கிராம் தான் வாரது. இப்போ கிராம்புக்கு கொஞ்சம் காலம் சொல்லியோ கத்து இரவில் இப்போ ஹஸ்பண்ட் இருக்கிற சொல்வேன், போய் டாக்டர்கிட்ட கதைங்க, சும்மா வேற கத்தாம போய் டாக்டரோட கதைங்கன்னு. பின்ன அவர் எனக்கு குயினைன் டேப்லெட் தந்தவர். அது கொஞ்ச காலம் எடுத்து வந்து ஒரு 4-5 இயர்ஸாக எடுத்த நான். அவர் சொன்னால் இனி தடையில்லாது எடுக்க வேணாம், என்னென்றாலும் பூசி கொண்டு படுங்கண்டு. நான் அதை அந்த திருப்பியும் அதைத்தான் செய்கிறேன். நான் அந்த முழங்கால தூக்கி தண்டு இப்போ என்னண்டா கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தே வரத்துறாயிட்டு இந்த இதை எடுக்கிறேன் நான். என்ன தொடங்குது கால் அர்த்தம் ஒன்றும் பூசுறதுல நான் இந்த டீப் ஸ்ப்ரேயில் இருக்கு தானே கிராம்பு வந்தாண்டா அதெல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சு கொண்டு படுக்கிறேன்னா அதெல்லாம் அடித்த உடனே, இல்லாட்டி ஐஸ் ஸ்ப்ரே இருக்கு, கோல்ட் ஸ்ப்ரே, இந்த ப்ளூ கேன், அது அடிச்சனாண்டா போயிடுது. அதான் சொல்லுவோம் எடுத்தனா. தேங்க்யூ. நன்றி அம்மா. அடுத்து ஞானா ஜோராஜ் அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். வீடியோல ஏதாவது கூட தான் எனக்கு ஃபோர்ஸும் சொல்ல டெண்டன்சி தோணுன்னு சொல்லி ஒர்க் பண்ணல. ஆக்குபேஷன் எல்லாம் கட்டாயம் ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி இந்த நார்மலா பார்த்த டாக்டர்ஸும் ஆப்ரேட் பண்ணாது டேட் தந்தவன். எனக்கு இங்க கிட்ட பிரான்ஸ்ல இருந்து வந்த லேடி இப்படி ஆட்களுக்கு மசாஜ் செய்து மாத்தி இருக்குன்னு சொல்லி நான் அவட்ட போனேன். நான் உண்மையில அவன் முதல் நாளே பார்த்துட்டு சொல்லிட்டா அது வந்து ஸ்பைனில இருந்துதான் ப்ராப்ளம் பண்ணுது. ஆனா எனக்கு அதை நம்பவே முடியல. அவன் ஸ்பைன் ஷோல்டருக்கும் ஸ்பைனுக்கும் என்னத்துக்காக கனெக்ட் பண்றான்னு இருக்குமா? எனவே அவட்ட போய் முதல் நாள் காட்டினு அவ சொன்னவா தான் ஆப்ரேஷனுக்கு நீங்க டேட்டை அக்ரி பண்ண வேண்டாம், தான் மாத்தி விடணும்னு சொல்லி. அவ மேல சரியான பெயின்ஃபுல்லான அவ பெட் எல்லாம் வச்சிருக்கிறா. எக்ஸாமினேஷன் பெட்ல படுத்து போட்டுதான் பின்னால முதுகுல ஸ்பைன்ல அமர்த்தி செய்வான், கழுத்துல இருத்தியும் ஷோல்டர்ல செய்வா. சரியான பெயின்ஃபுல்லான அவ ஒரு கட்டண ஸ்ட்ராங்கான லேடியானா தாங்கவே முடியாத பெயின். நான் இப்ப சுதேந்திராவுக்கு சொன்னேன், நான் அவட்ட போய் சொல்லி, ஆனால் தாங்கலான்னு இருக்கும் அவளாக்கு பெயின். ஆனா எனக்கு 2 ஆப்ரேஷனும் மாத்தினவா அவ 8 இப்ப 40 பவுண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்றா. முன்னுக்கு நான் சொன்னவா 4 to 5
செஷனோட நான் மாற்றி போடுவேன். ஆனால் நான் 1 ஹவர்னு சொல்லி 2 ஹவர்ஸ்க்கு தருவோம். உண்மையில நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கா சொல்லி தான் செய்வான். எனக்கு 7 ஒரு ஷோல்டர்ல 8 செஷன் தந்தவா, மற்றவருக்கு 7 தந்தவா. ஆனால் மாத்திட்டேன். நான் 2 ஆப்ரேட் பண்ணே இல்லை. நல்ல சும்மா இருக்கிறேன் இப்ப, நல்ல பிளெக்சிபிளா. ஏன்னா வீட்டுக்கிட்ட தான் இருக்கிறான். ஆனால் பிரான்ஸ்ல அவன் ஃபேமிலி ட்ரிங்கோமலையில இப்படி ட்ரீட்மெண்ட் செய்தவாம். சரி, அவன் ஃபேமிலி செய்தது பிரான்ஸுக்கு நீங்க படிச்சுட்டு கொஞ்சம் இதுகள் செய்தவா. நான் வடிவா செய்வா. நான் சுஜேந்திராவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு வந்து பார்க்கலாம் சொல்லி. ஓகே, தேங்க்யூ. நன்றி. நன்றி நன்றி அம்மா. அடுத்து வசந்தராஜ் ஐயா, அன்மியூட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். டைம் எல்லாம் போயிட்டுது. நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு என்ன பொறுத்தவரையில நடராஜா ஐயாவுடைய ஸ்பீச்சை நான் விரும்பி கேட்பது உண்டு. மிகவும் சிறப்பாக இருந்தது. ஏற்கனவே சில பேர் வந்து குறிப்பிட்டவாறு, அதாவது வந்து என்னென்னு சொன்னால், ஜெர்மனியில இருந்து கலைவாணி அம்மா அவர்கள் சொன்ன போது மிகவும் சந்தோஷமா இருந்து, ஒரு சந்தோஷமாக ஒரு ஜோக் மாதிரி இருந்தது. தானே எல்லாம் கருத்தங்களை குத்தகைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லி. மற்றது வந்து எங்களுடைய பரதம்மா அவ சொல்ற பொழுது சொன்னா வந்து, வருத்தம் பெறாட்டா அதுல வந்து நாங்கள் இருக்கிறோமோ ஒன்று சரியான்னு சொல்லி, அது நல்ல ஒரு கருத்து எழுதினான். சில நல்ல கருத்துகளையும் வந்து சிந்திக்க வைத்தது. இப்ப நானும் சில நேரங்களில் ஜோசிகர் நான், எனக்கும் பல இதுல வந்து குத்தகைக்கு எடுத்த மாதிரி தான் எனக்கும் சில இதுகள் வந்து போட்டு போயிடும். என்னென்னு சொன்னா, நான் பிறக்கிற பொழுதே நான் ஒரு கண் பார்வை இல்லாம தான் பிறந்தனான். என்னென்னு சொன்னா, நான் இந்த உலகத்துக்கு வேற விருப்பம் இல்லாம இருந்தேன். டாக்டர் வந்து ஏதோ போட்டு வெளியில இழுத்து வரான். அது என்னோட கண்ணை வந்து பாதித்தது. எனக்கு அம்மம்மா சொல்லித்தான் எனக்கு தெரியும். என்னோட சொன்னால், நான் 2 ஹாஃப் டே பிந்தி பிறந்தேன்னு சொல்லி பிறந்தார் அம்மா சொன்னா. அதால டாக்டர் வந்து ஏதோ அந்த இதுல போட்டு வெளியில இழுத்தேன்னு சொல்லி, அப்படித்தான் எனக்கு அம்மா சொன்ன ஞாபகம் இருக்கு. இப்ப 6 மாசத்துக்கு அப்புறம் தான் கண் பார்வை கிடைச்சது. அப்ப நான் சில பேருக்கு சொல்றது, எனக்கு இந்த உண்மையில இந்த உலகத்துக்கு வேற விருப்பம் இல்லை தான், ஏதோ வந்துட்டேன், ஏதோ சந்தோஷமா சிகிச்சை கொண்டிருக்கிறேன். இந்த இப்படிப்பட்ட கருத்தரங்களை ஈடுபடுற பொழுது கொஞ்சம் கூட வாழ வேணும் என்ற உற்சாகம் பெறுது. அதே நேரத்துல வந்து நான் 21 வரையும் பேச மாட்டேன், துப்புரவும் கதைக்க மாட்டேன், சரியான திக்குவேன். இன்றைக்கு எனக்கு மைக் கொடுக்க பயப்படுறாங்க. விட்டா கூட நடக்குது. அப்ப இதில் வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து எனக்கு சில குட்டி குட்டி வருத்தங்களும் வந்து போது. இப்ப நான் நடராஜா ஐயாவை கேட்க விரும்புகிறேன் என்னன்னு சொன்னா, எனக்கு அந்த குதிக்கால் அடிக்கடி நோவுது. அடிக்கடி குதிக்கால் நோவுது. இப்ப அந்த அண்மையில வந்து இப்ப வியட்நாமில் போட்டு வந்த பிறகு 2 முழங்காலும் நோவுது. என்னன்னு சொன்னா, நான் கூட நடந்ததா இருக்கலாம், அது இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய்களை போட்டு சில இதுல மருந்துல போட்டு பாவிச்சு கொஞ்சம் உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிறேன் கால் நோவுகளுக்கு. முழங்கால் 2 நோவுது. அதை விட அந்த குதிக்கால் தான் கொஞ்சம் எடுத்து வைக்க நோவுது. அதான் நான் அவர்கிட்ட வந்து கேட்போம்னு ஜோதிச்சேன். மற்றது இதில் எல்லாத்தையும் விட பெரிய வருத்தம் வந்து எனக்கு என்னன்னு சொன்னால், இந்த தமிழருடைய நிலைமையில பார்க்கிற போது மன வருத்தம் கூட. ஒரு தரம் நல்ல விஷயத்தை பற்றி கதைக்கிற பொழுது வெளியில போய் இந்த நாட்டு பிரச்சனையை தீர்க்கலாம் நல்ல விஷயத்தை பற்றி கதைச்சால் கதைக்கிறாங்கல்ல. மற்றது வந்து அதால சில மனக்கோவங்கள் வேற பார்க்குது, அந்த மன வருத்தங்கள் வேற பார்க்குது. ஏன் எங்களுடைய ஆக்கள் உழவு படிச்சு எல்லாம் திறமா இருந்தும் எங்களுடைய சில விஷயங்களை ரியாலிட்டியோட ஏன் சோல்வ் பண்ண முடியாது என்றது சில நான் அடிக்கடி இதில் பற்றி யோசிப்பது உண்டு. அது ஒரு மன வருத்தம் தான். மற்றபடி இந்த கால் நோவு தான் நான் அது சும்மா ஜோக்ஸுக்கு சொல்றேன். எல்லா வருத்தத்தையும் அந்த ஏற்கனவே எங்கட கோணேசன் ஐயா சொன்ன மாதிரி அவர் 42 வருஷம் தியானம் செய்தவர்னு சொன்னார். உண்மை முற்றுமுழுதான உண்மைதான். அவ்வளவு தியானங்களை செய்கிறோமோ அதான் ஒரு நல்ல திறமான எல்லாருக்கும் பொதுவான மத சார்பற்ற ஒரு நல்ல ஒரு டெக்னிக் என்றதை நான் ஒரு நல்ல ஒரு இது அதை ஏற்றுக்கொள்றேன். நானும் அதை செய்யறது கொஞ்சம் குறைவுதான். இந்த கால் நோவை பற்றி அதை பற்றி கேட்போம். பணம் போட்டு காட்டினேன் தானே அந்த ஸ்பேர் என்று சொல்லிக்கல. ஆனா அது கட்டாயம் ஃபார்ம் பண்ணிருக்கொண்டு எக்ஸ்ரே இதெல்லாம் காட்டும். எல்லாட்டி அது ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு ஐட்டிஸ் பிளான்டபேசி ஐட்டிஸ் என்பார்கள். ஐட்டிஸ் என்று சொன்னா இன்ஃப்ளமேஷன். அதுக்கு ஐ டோன்ட் நோ வாட் தி ட்ரீட்மெண்ட். அதான் நான் ஐம் நாட் an எக்ஸ்பர்ட். அப்ப நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டை காட்டி கேட்கணும். மசாஜுகள் அதுகள் ஹெல்ப் பண்ணும். இன்ஃப்ளமேஷன் வில் சப்சைட். அல்லது இந்த குஷன் சோல் என்று வச்சுக்கிறார்கள், சப்பாத்துக்கு இடையில போடுறது, அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஹீலிங் தான். கியூர் என்றால்
நான் சொன்ன மாதிரி அந்த பெரிய போனி ஸ்பர் இருந்தால் தான் கியூருக்கு போகணும், மற்றபடி ஹீலிங். சரி, நான் நேரம் 9:45 ஆயிட்டுது. ஓகே, தேங்க்யூ. நன்றி ஐயா. நன்றி. நீங்க பேச போறீங்களா ராஜேஷ் சித்தம்? கூப்பிடல என்ன? இல்ல நான் நினைச்சேன் இல்ல நீங்க மியூட்ல சிவமோகன் அம்மா கூப்பிடுறீங்களா என்ன? இல்ல பேசுங்க, நேரம் போய் கொண்டு பேசுங்க. நான் சொல்றேன். ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். நேரத்தை கருதி நான் சுருக்கமாக சொல்றேன். டாக்டர் ஜெகநாதன் திரும்பியும் இப்படியான இதுகளுக்கு வந்து எங்களுக்கு சொல்லி தருங்கோ. மிக மிக உபயோகமான பேச்சு இன்றைக்கு உங்களுடையது. அடுத்த முறையும் இதே மாதிரி வேற டாபிக் எடுத்து பேசி தாருங்கள். மற்றது என்னை பற்றி சொல்ல போனா எனக்கு எத்தனையோ விதமான வருத்தங்கள் இருக்குது. நான் டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ற மெடிக்கேஷனை எடுப்பேன். மற்றது எக்ஸசைஸ், இதுதான் நான் வாக்குக்கு போறேன். நான் மற்றது டீப் வாட்டர் ஏரோபிக்ஸ் செய்து கொண்டு வந்தேன். நான் இப்போ இந்த பெண்டமிக் வந்த பிறகு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு. அண்ட் அதான் எக்ஸசைஸ் அண்ட் மெடிக்கேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைலும் நான் கவனம், வெறும் கவனம், சாப்பிட்றது இதெல்லாம் கவனம், ஏதோ கொண்டு இருக்கிறேன். நல்ல முறை. ஏன்னா நான் ஹெல்த் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணேன். 42 years I worked for the health service and the last 24 years with the GP surgery, head of reception staff. அப்ப எனக்கு எல்லா விதமான கம்ப்ளைண்ட்ஸும் வாரது. நான் அதில் டாக்டர்ஸ் கிட்ட சொல்லி அவையில் டாக்டர் விசிட் பண்ண போறதுண்டா எனக்கு சொல்லுவார் என்ன மாதிரி சொல்ல சொல்லி. அப்ப அந்த அட்வைஸ்ல பேஷண்ட்ஸுக்கு கொடுத்து போட்டு அதுல இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கூட வந்துட்டு. அப்ப அதால நான் என்னுடைய லைஃபை நானே மேனேஜ் பண்ணி கொண்டு வரேன். பட் வித் த டாக்டர்ஸ் மெடிகேஷன் அண்ட் ஆல் தட். நன்றி. எனக்கு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு நான் மெதட்ரெக்ஸ் எடுக்கிறேன், which is an immunosuppressant drug. At the same time எனக்கு செஸ்ட் ப்ராப்ளம் இல்லை. நான் அதுலயும் இந்த டிஃபார்மிட்டிஸ் சிவியரா வந்தா ருமட்டாய்டு பேஷண்ட்ஸுக்கு அந்த டிஃபார்மிட்டி வரும். பிகாஸ் இந்த டீனோசைனமைட் நான் சொன்னேன் இல்ல, அதுகளெல்லாம் வந்து அந்த கன்ட்ராக்சர் வந்து என்னுடைய பேட்ச்மேட்ல ஒருவருக்கு டிஃபார்மிட்டிலாம் இருக்குது. சிவியரா மற்றவர்களுக்கு சிவியரா இல்லாட்டி they won't develop them. நன்றி. நன்றி ஜெகநாதன் ஐயா.